கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது கர்த்தராகிய இயேசு அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் மாலை வணக்கங்களையும் தெரிவிக்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய மகத்துவமான அவருடைய மகா பெரிய விஷயங்களை நாம் ஆராய்ந்து சந்தர்ப்பம் நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக துதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். விசேஷமாக தேவ கிருபையினால நம்ம ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள், பொதுவாகவே நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் நம்ம காணிச்சுட்டு வந்துட்டு அதில் தேவ கிருபை எபிரேயருக்கு எழுதின காணிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு. அது கர்த்தர் முதல் வருகையில் அவருடைய சீசர்களுக்கு, அதாவது ஒரு சுவிசேஷ யுக அழைப்புக்கு பாத்தியப்பட்டவர்களுக்கு உண்டான சத்தியங்கள் மற்றும் மீட்பின் பிரம்மாண்ட காரியங்களை அவர் அந்த ஒரு சத்திய அழைப்பு, சத்திய ஓட்டம், அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வரை என்ன ஆகுதுன்னு சொல்லி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். தேவன் குறித்த காலம் வரும் வரை தொடர்ந்து பயணிச்சுட்டு போகும். இதே போலதான் புதிய உடன்படிக்கை ராஜ்யத்தில் மொத்த மனுக்குலத்திற்காகவும் ஜனங்களுக்காகவும் ஏற்படுத்தப்படும். அது புது உடன்படிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் நம்ம அந்த வாரம் நம்ம பார்த்து நிறைவு. இன்றைய தினத்தில் நம்ம 3வது பாகம், அதாவது எபிரேயருக்கு எழுதின 9வது அதிகாரம் 3வது பாகத்துக்குள்ள தான் நம்ம கடந்து செல்லும். 3வது பாகம் வசனம் 6லிருந்து 15 வரைக்கும் நம்ம அப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9, நிருபங்களின் சுருக்கம் பாகம் 95. நம்ம இந்த ஒரு பகுதிக்கு நாம் ஒரு தலைப்பு பார்க்கலாம். அப்படின்னா ஒரு 6வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் எதை குறித்து பேசுறாரு அப்படின்னா, ஆராதனை முறைமைகள், தேவனுக்கு ஏறெடுக்கக்கூடிய பலியின் வாழ்க்கைகள், காணிக்கைகள் மற்றும் அவருக்கு செலுத்தக்கூடிய ஆராதனையினுடைய முறைமைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வசன பகுதிகளில் இது ஏதோ ஆசரிப்பு கூடாரத்தை மாதிரியாக வச்சு சொல்லிட்டாரா அப்படின்னா, ஆமாம், ஆசரிப்பு கூடாரத்தை மாதிரியாக வச்சு தான் சொல்றாரு. அதே நம்ம பார்த்தோம், ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது பரலோகத்தில் உள்ள ஆயலுக்கும் முதலுக்கும் அடுத்த 23லேருந்து 28 வரைக்கும் அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது நீங்களும் நம்ம இன்னும் ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். அப்போ அந்த ஆராதனை முறைமைகள் அங்கு பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படியெல்லாம் ஏறெடுக்கப்படும், அதனுடைய நிஜங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். பின்பாக ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் வாழ்க்கையிலும் அந்த ஒரு விஷயங்கள் தான் இந்த வசன பகுதிகளை சொல்றோம். அப்போ கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த 16லேருந்து 22 வரைக்கும் அந்த ஒரு விஷயங்களை பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க இதுக்கு ஒரு முன்னுரையாகத்தான் கடந்த வாரத்தில் பார்த்த ஒரு பகுதி, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு. அந்த ரத்தம், இப்படிப்பட்ட ரத்தம் தெளிக்கப்படுது, எங்க தெளிக்கப்படுது, அதனுடைய சத்தியங்கள் என்ன, அதனுடைய புண்ணியங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய ஒரு பகுதியாக இருக்குது. பொதுவாக இந்த ஒரு 3வது பாகத்துக்குள்ள நம்ம கடந்து செல்வாக எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும் அதனுடைய தாற்பயம் அடிப்படையான விஷயங்கள் புரிஞ்சிருக்கணும். அது புரிந்து செய்யும் பொழுதுதான் அந்த செயல்பாடுகளுக்கு ஒரு முழுமை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பொதுவாக ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறார் அல்லது உருவாக்குறார் அப்படின்னா, அதற்குன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் வச்சிருப்பார், சமன்பாடுகள், ஒரு பயன்பாடுகளினுடைய முறைகள் வச்சு அறிவியலில் நம்ம அறிவியல் கொள்கைகள், அந்த மாதிரி ஒரு கொள்கைகள் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இப்போ சேஷித்த அந்த ஒரு பலிகள் மற்றும் ஆராதனை முறைமைகளினுடைய கொள்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது நம்ம பார்க்கலாம்.
அப்போ கொள்கைகளை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த முறைமைகளினுடைய பயன்பாடுகள் அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கணும். அப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே வந்து புரிய வைக்கிறார். எந்த ஒரு வசனத்தின் மூலமா புரிய வைக்கிறார் அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். பிரியமான சகோதர சோர்ல இந்த 9வது அதிகாரத்தினுடைய கொள்கை முக்கியமான தீம் அடங்கியிருக்கு. 6வது வசனம் 7வது வசனம். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்துல நித்தமும், டெய்லி, முதலாவது கூடாரத்துல நித்தமும். முதலாவது கூடாரம்னு எதை சொல்றார்? பிரகாரத்தை சொல்றாரா அப்படின்னா இல்ல, பரிசுத்த ஸ்தலம். முதலே நம்ம வந்து பார்த்தோம். அப்ப முதலாவது கூடாரத்துல நித்தமும் பிரவேசிப்பாங்க. 2ஆம் கூடாரத்துல பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு முறை, இயர்லி ஒன்ஸ், வருஷத்திற்கு ஒரு முறை ரத்தத்தோட பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் அவர் வந்து செலுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த 9வது அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான பாயிண்ட் இந்த ஒரு 2 வசனங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அப்போ 1லிருந்து 5 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். அப்புறம் 16லிருந்து 23 வரைக்கும் பார்த்தோம். அப்போ மறுபடியும் இப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு ஆராதனை முறைமைகளை குறித்து இந்த ஒரு டாபிக்ல வந்து அப்போ இது 2 கூடாரங்களை பத்தி இந்த 2 வசனங்கள்ல நம்ம வந்து படிச்சோம். அப்போ ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆனா இங்க முதலாவது கூடாரம் 2வது கூடாரம்னு சொல்லி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த 2 கூடாரங்களிலும் ஏறெடுக்கக்கூடிய ஆராதனை முறைமைகள், அதாவது செலுத்தக்கூடிய பலிகளினுடைய முறைமைகள், ஒழுங்குகளை குறித்து சொல்றாரு. அப்ப அந்த 2 ஒரு கூடாரங்கள் அப்படிங்கிறது பாருங்க, அதனுடைய முறைமைகள் அப்படிங்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது ஒரு கூடாரம். புரிஞ்சுக்கலாம். இந்த பிக்சர்ல கொடுத்து பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது ஒரு கூடாரம். அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது 2வது கூடாரம். அதாவது பரிசுத்தங்களினுடைய பரிசுத்தம், மோஸ்ட் ஹோலி பிளேஸ், பரிசுத்தங்களின் பரிசுத்தம். அதுதான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அதைத்தான் நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். அப்ப அந்த ஆசாரியர்கள் பலி மற்றும் காணிக்கைகளை நிறைவேற்றும்படிக்கு என்ன பண்றாங்கன்னா, முதலாவது கூடாரத்துல நித்தமும், ஆங்கிலத்தில் டெய்லின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சோம். அப்ப நித்தமும் பிரவேசிப்பாங்களாம். அப்ப இந்த கூடாரத்துல ஆசாரியர்கள் வந்து டெய்லியும் நித்தமும் போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்வாங்க. அடுத்தது 2வது கூடாரம். 2வது கூடாரமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் நித்தமும் அப்படின்னு சொல்லி இருக்கா அப்படின்னா இல்ல. என்ன இருப்பீங்க? நித்தமும் பிரவேசிக்கிறது இல்ல, மாறாக வருஷத்திற்கு ஒரு முறை, இயர்லி ஒன்ஸ். அப்ப வருஷத்திற்கு ஒரு முறை அவர் வந்து பிரவேசிக்கிறாரு. எப்படி பிரவேசிக்கிறாருன்னா ரத்தத்தோட அவர் வந்து போறாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ வருஷத்திற்கு ஒரு தரம் அப்படிங்கிறது பாவ நிவாரண நாள்ல, யோம் கிப்பூர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீப்ரூல நம்ம வந்து, இப்போ யோம் கிப்பூர் அப்படின்னா பாருங்க, அப்படிங்கிறது என்னன்னா யூத மதத்துல மிக முக்கியமான மற்றும் புனிதமான பண்டிகை. இது பாவ நிவாரண நாள். நம்ம வந்து படிச்சிருப்போம், த டே ஆஃப் அடோன்மெண்ட். அப்ப அந்த பாவ நிவாரண நாள் அல்லது ஒப்புரவாகுதல் நாள் அல்லது பரிகார நாள், பாவ பரிகார நாள் அப்படின்னு சொல்லி நம்ம, அப்ப கடந்த ஆண்டுல செய்த பாவங்களை அங்க தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நம்ம தனியான பாடம் தான் நிறைய சகோதரர்கள் எடுத்திருக்காங்க, பாவ நிவாரண நாள்னு சொல்லி. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்ப அந்த ஒரு தரம் பிரவேசிக்கிறது அப்படின்னா வருஷத்திற்கு ஒரு தரம் அப்படிங்கிறது பாவ நிவாரண நாளான அந்த ஒரு நாள்ல அவங்க வந்து செய்வாங்க. அப்போ ஒரு தரம் பிரவேசித்து அப்படின்னா ஒன் சாக்ரிஃபைஸ் இன் 2 பார்ட்ஸ், அதாவது ஒரு பலி ஆனா 2 பகுதிகளை அதை உள்ளடக்கியதாக இருக்குது, புரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த ஒரு பலிதான் ஆனா 2 பகுதிகளை அது உள்ளடக்குது. 2 பகுதிகள் என்னன்னு தான் நம்ம வந்து பார்த்தோம். காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா. கிறிஸ்துவும் சபையும் அங்க வந்து என்ன பண்ணணும். அப்ப அந்த காளையும் வெள்ளாட்டுக்கடாவும் ஒரே பலியா அவங்க வந்து பார்க்கப்படுது.
அப்ப இதுதான் பாவ நிவாரண நாள் அடோன்மென்ட் டேல அங்க வந்து சொல்லப்படுது. மேலும் இதனுடைய விஷயங்கள நாம வந்து கவனிக்கும்போது, அந்த 7வது வசனத்தினுடைய பிற்பகுதியில் நான் வந்து பார்க்கும்பொழுது, அந்த லேவியராகம் 16ஆம் அதிகாரத்துல அந்த எபிரேயர் 9வது அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிற்பகுதியில என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்பொழுது, 2ஆம் கூடாரத்துல பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் பிரவேசித்து, ஒரு தரம் ரத்தத்தோட பிரவேசித்து, அந்த ரத்தத்த தனக்காகவும், ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அங்க எப்படி லேவியராகமத்துல போய் பார்க்கும் பொழுது பாருங்க, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவான். நம்ம எபிரேயர்ல படிச்சோம் இல்லைங்களா? ரத்தத்தோடு பிரவேசித்து தெளிக்கிற விஷயம். இங்க லேவியராகமத்துல டீட்டெயிலா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பின்பு காளையின் ரத்தத்துல கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால கிருபாசனத்தின் மேல தெளிச்சு, கிருபாசனத்தின் மேல தெளிச்சு அந்த ரத்தத்துல கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்திற்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால என்ன பண்றாருன்னா தெளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த 7 அப்படிங்கிறதே நம்மளுக்கு நல்லா தெரியும். அது வந்து ஒரு பரிபூரணம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டின்படி கவனிக்கும் பொழுது அந்த பாவ மன்னிப்பு மற்றும் தூய்மைப்படுத்துதல் முன்னால நம்ம வந்து படிச்சோம். அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு. அப்ப பழைய ஏற்பாட்டின்படி அந்த பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண நாளின் போது, அதாவது யோம் கிப்பு, அப்ப பலிபீடத்தின் மேல கிருபாசனம் அப்படிங்கிறது அந்த மெர்சி ஷீட்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த கிருபாசனத்தின் முன்பாகவும் தன்னுடைய விரலால 7 முறை ரத்தத்தை தெளிக்கிறார். அப்ப அந்த எண்ணிக்கையினுடைய குறியீடு அந்த 7 அப்படிங்கிறது முழுமை, பரிபூரணம். அப்ப அந்த 7 முறை தெளிக்கப்படுறது அப்படிங்கிறது முழுமையான பாவ மன்னிப்பு மற்றும் பரிசுத்தமாக்குதல அது வந்து குறிக்கக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இது நிழல்ல. இப்ப நிஜத்துல நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் எல்லா பாவங்களையும் அது அதாவது பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பரிகாரமான ஒரு ரத்தமாக இருக்குது பார்க்கிறோம். அப்ப அந்த கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடியது, ஒரு மீட்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய அர்த்தம் வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, இந்த ஒரு பழைய ஏற்பாட்டு சடங்குகள் அனைத்தும் மனித குலத்தின் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்திய விலைமதி பெற்ற அந்த ஒரு பரிசுத்த ரத்தத்திற்கு அது அடையாளமா இருக்குது. இயேசுவின் ரத்தம் நம்ம எல்லா பாவங்களிலிருந்து முழுமையாக சுத்திகரிக்கிறது அப்படிங்கிறது இது அடையாளப்படுத்துது. இதுதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கவனிக்கும் பொழுது வாசிங்க. உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். நான் இங்க சொல்றாரு பாருங்க, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாருங்க? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் கர்த்தர் தான். ஸோ புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராகி இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் அந்த ஒரு ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து. அப்ப இங்க ஆரோன் முதல்ல காளையினுடைய ரத்தத்தை எடுத்து கிருபாசனத்தின் மேல தெளிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? 2வது ஆட்டுக்கடாவினுடைய அந்த ஒரு ரத்தத்தை எடுத்து அவர் வந்து தெளிக்கிறார் சொல்லி வந்து பார்க்கிறோம். 15 வாசிங்க. லேவியராகும் 16:15. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேல் அதற்கு முன்பாகவும் தெளித்து. இங்க சொல்றாரு பாருங்க, காளையின் ரத்தத்தை தெளிக்கிறாரு. அதுக்கப்புறம் பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளிச்சது போல அதன் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேல அதற்கு முன்பாகவும் அவர் என்ன பண்றாருன்னா தெளிக்கிறார். அந்த படத்துல பாக்குற மாதிரி அப்படி வந்து தெளிக்கிறார். அப்படி தெளிச்சுட்டு அடுத்து என்ன நடக்குது? 16 வாசிங்க. இஸ்ரேல் புத்திரருடைய தீட்டுகள் நிமித்தம் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசாரிக்கூடத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுக்களின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களால் அதனாலையும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ள நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படி செய்ய கடவன் அப்படி சொல்லி. அப்போ பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அவங்க என்ன பண்றாங்க சொல்லி பார்த்தா அங்க வந்து அந்த ஒரு வந்து செய்யறாங்க, ரத்தம் தெளிக்க செய்யறாங்கன்னு சொல்லி. அடுத்து 19 வாசிங்க. தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து
அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். இங்க தன் விரலுனால் அந்த ரத்தத்துல எடுத்து 7 தரம் அதன் மேல தெளிச்சு அதை இஸ்ரவேல் புத்திரனுடைய தீட்டுக்கள் நீங்க சுத்திகரிச்சு பரிசுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்லிட்டு தான் இதை சொல்லிட்டு அடுத்து இந்த லேவியராம் 16ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க, அருமையா இருக்கும். அதுல அந்த பலியினுடைய முறைமைகள் எப்படி இருக்குங்கிறது அங்க வந்து சொல்லிட்டு வருவாரு. 34ஆம் வசனம் தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு வசன பகுதி. வாசிக்கலாம். இப்படி லேவியராம் 16. வருஷத்தில் ஒருமுறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது என்று என்றார். ஆ, கர்த்தர் மோசேக்கும் கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான். இப்படி வருஷத்துல ஒரு முறை இஸ்ரேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது. அது நித்திய கட்டளை, தலைமுறை தலைந்தோறும் அது கட்டளையா இருக்க கடவுது சொல்லு அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடபடியே அங்க ஆரோன் வந்து என்ன பண்றாருன்னா செய்யறாருன்னு சொல்லி நம்ம வந்து அப்ப இங்க நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளலாம். காளையினுடைய ரத்தத்தை எடுத்து 7 முறை கிருபாசனத்தின் மேல தெளிப்பாங்க. அது தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துல கொஞ்சம் ரத்தம் மீதியா இருக்கு. காளையினுடைய ரத்தத்தை எடுத்து தெளிச்சாச்சு. தெளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரத்தம் மீதி இருக்குது. அப்ப அந்த மீதியா இருக்கக்கூடிய ரத்தத்துல, அதாவது பலிபீடத்து மேல வந்து அங்க வெள்ளாட்டு கடானுடைய ரத்தத்தை அதே பாத்திரத்துல எடுப்பாங்க. காளையினுடைய ரத்தம் கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா, அது கூடயே இந்த வெள்ளாட்டு கடானுடைய ரத்தத்தை எடுப்பாங்க. இப்ப இந்த 2 ரத்தமும் என்ன ஆகுதுன்னா சேருது. அப்ப இதுக்கு நாம என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அப்ப ரத்தத்தை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா மீண்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப அங்க 7 முறை தெளிச்சுட்டு மீண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய தூப பீடம், நம்ம லாஸ்ட் டைமே இதை தனித்தனியா படிச்சோம். பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி. அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய தூப பீடத்தை சுத்திகரிப்பார். அப்புறம் வெளியே பலிபீடத்து அண்டைக்கு வந்து அதையும் வந்து ரத்தத்தால சுத்திகரிப்பு செய்வாங்க. இப்போ ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுமே பாவ நிவாரணம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சூழலுக்குள்ள இருப்பாங்க. அப்ப பாவ நிவாரணம் நாளும் அங்க முழுமையை நோக்கி கடந்து செல்லுது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இதுதான் ஒரு நிழலாக நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த நிழலினுடைய ஒரு நிஜம்னு ஒன்று இருக்கும். இந்த நிழல் அப்படின்னா அதுக்கு ஒரு நிஜம் இருக்கும் இல்லைங்களா. அப்ப இது குறித்து தான் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் பொழுது அந்த ஆசாரியர்கள் ராஜரீக ஆசாரியத்துவத்தை, உடன் ஆசாரியர்களை, கிறிஸ்துவின் அர்ப்பணிக்கப்பட்ட சரீரத்தை அவங்க வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. பரலோகத்துல கிறிஸ்துவுடனே கூட உட்கார்ந்திருப்பவர்களுக்கு நிழலாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். மேலும் ராஜரீக ஆசாரியத்துவத்தை அவங்க வந்து பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாக்கியவான்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை கிறிஸ்துவோட எழுப்பி உன்னதங்களில ஜெயம் கொள்ளும் வகுப்பாருக்கு அந்த ஒரு சிங்காசனத்துல அமர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய மகா மேன்மையான பாக்கியத்தை அங்க வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அதுல இந்த முதலாவது கூடாரம் சொல்லி படிச்சோம் இல்லைங்களா, அந்த முதலாவது கூடாரம் அப்படிங்கிற பரிசுத்த ஸ்தலம். அங்க இருக்கக்கூடிய பொருட்கள்ல குத்து விளக்கு, சமூகத்து அப்ப மேஜை, பொன் தூப பீடம் இது இருக்குது. ஸோ பரிசுத்த ஸ்தலம். அப்ப ஆவிக்குரிய சிந்தனை இருக்கக்கூடிய அந்த நிலைமைய அது வந்து அதாவது நிழலாக சித்தரிக்குது. ஸோ நிஜமான ராஜரீக ஆசாரியத்துவத்தை சேர்ந்த அனைவரும் வந்து தாங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட உடனேயே அந்த பரிசுத்த நிலையை அணுகலாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க நித்தமும் பிரவேசிப்பாங்க அப்படின்னா எப்போதும் அணுக முடிஞ்சுது. அப்போ நமது தற்காலத்திய அந்த ஒரு அனுபவங்கள் கூட ஒத்து போகக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து எபிரேயர் 9:7 நம்முடைய சகோதரர் விளக்கம் கொடுக்கும்போது, 2ஆம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தில் தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். இங்க சொல்ற 2ஆம் கூடாரம் அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலம். அது எதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு நிழலா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பூரணப்படுத்தப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலைமை, ஒரு பர்ஃபெக்ஷன். அப்போ பூரணப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அதுல பிரதான ஆசாரியன் வந்து பிரவேசிக்கிறார் வருஷத்திற்கு ஒரு முறை. பிரதான ஆசாரியன் வந்து திரைச்சிலைக்கு அடியில போறது அப்படிங்கிறது மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு கல்வாரியில் தமதுடைய ஆத்மாவை ஊற்றி தேவன் தமக்கு ஆயத்தம் பண்ணிய சரீரத்தை மரணத்துல ஒப்பு கொடுத்ததை நிழலா காண்பிக்கப்படும். அவர் நியாய பிரமாணத்தின் ஒவ்வொரு கட்டளைகளையும் பின்பற்றவில்லை அப்படின்னா அவர் திரைச்சிலையின் கீழ் மரித்திருப்பார். அவ்வாறே இயேசு ஏதேனும் ஒரு விதத்தில் குறைவுபட்டிருந்தால் அவருக்கு உயிர்த்தெழுதல் இருந்திருக்க முடியாது. அதனாலதான் அவர் திரையை கடந்து போயிட்டார். சரிங்களா? அப்போ அந்த நாள்ல
உடன் ஆசாரியர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள செல்லவில்லை அப்படிங்கிறது தெளிவாகுது. அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல அவர்கள் அடிக்கடி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உட்பிரவேசித்தாங்க. அப்போ வருஷத்திற்கு ஒரு தடவை அப்படிங்கிறது மகா பாவ நிவாரண நாள்ல இது சுவிசேஷ யுகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துதுன்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஜனங்களினுடைய சுத்திகரிப்பையும் தேவனுடனான உடன்படிக்கையின் உறவையும் அங்க பேணி பாதுகாப்பதற்கு இதை வருஷா வருஷம் திரும்ப திரும்ப செய்தல் அப்படிங்கிறது அவசியமா இருக்குது. அப்ப ரத்தத்தோட பிரவேசிக்கிறது அப்படிங்கிறது அவர் தம்முடைய பழைய ஜீவி, அதாவது மனுஷீக ஜீவி, அதை பலியிட்டதற்கான ஒரு ஒரு எவிடன்ஸா இருக்குது. So, ஆசாரியன் ரத்தத்தை தன்னுடன் வைத்திருக்கணும், இல்லைன்னா அவர் மரிச்சிடுவார். ஸோ ரத்தம் பூமிக்குரிய அந்த ஒரு ஜீவ உரிமைகள். ஸோ எந்த வகையிலும் பறிகொடுக்கப்படாமல் இருக்கணும், இல்லைன்னா நிஜமான ஆசாரியன் உயிர்த்தெழுந்த ஜீவனில் திரைச்சீலைக்கு அப்பால் எழுந்திருக்க முடியாது மற்றும் மனித சந்ததிக்கு பயனளிக்கவும் முடியாதுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப காளை ஆசாரியனுடைய மரணத்தை அது பிரதிநிதித்துவப்படுத்துது. அதுக்கப்புறம் ஆசாரியர் கிறிஸ்துவை, அதாவது புதிய சிருஷ்டியாக பிரதிநிதித்துவப்படுத்தினார். ஆசாரியர்களுக்காகவும் லேவியர்களுக்காகவும் தமக்காகவும் தம்முடைய வீட்டாருக்காகவும் வந்து பலிகளை ஏறெடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அவருடைய சொந்த மாம்சீக ஜீவன்களுக்கு பதிலாக அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அந்த ஜனங்களுடைய அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களுடைய இஸ்ரேலின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோத்திரங்களை குறித்து சொல்றார். அப்போ தப்பிதங்களுக்காகவும் அப்படின்னா பாவங்கள், மனப்பூர்வமான பாவங்கள் அல்ல, மாறாக அறியாமை, மூட நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை போன்ற காரணங்களாலும் பரம்பரை வழியாகவும் செய்யப்பட்ட பாவங்கள். அப்ப நிஜமாகிய அப்படின்னா டைப் ஆன்டி டைப், நிழல் நிஜம். அப்ப அந்த நிஜமாகிய கிறிஸ்து மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காக ஈடுபலி விலைக்கிரயத்தை அவர் வந்து செலுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத அங்க வந்து சொல்றார். ஸோ இப்படியாக அந்த ஒரு பாவ நிவாரணம் அந்த ஒரு முழுமையை பெறுது அந்த நாள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இது ஒரு நிழல், இதனுடைய நிஜம் என்னங்கிறது தான் 8வது வசனத்தில் சொல்றார். வாசி. அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவி தெரியப்படுத்தியிருக்கிறார். சொல்றாரு பாருங்க, அதனால முதலாவது கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவி தெரியப்படுத்துறார். திருவிழியத்தில் பாருங்க, மேற்கூறியவற்றின் மூலம் தூய ஆவி முன்கூடாரம் நீடித்து இருக்கும் வரை தூயகத்திற்கு செல்லும் வழி இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்பதை காட்டுகிறார். முன்கூடாரம் நீடித்திருக்கும் வரை தூயகத்திற்கு செல்லும் வழி இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்பதை சொல்றார். அப்ப இந்த முதலாவது கூடாரம் அப்படிங்கிறது ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சில தவறுகள் இருக்கு. அப்போ பரிசுத்த ஸ்தலத்தை மட்டும் இங்க குறிப்பிடுதா அப்படின்னா இல்ல, பரிசுத்த ஸ்தலத்தை மட்டும் குறிப்பிட முடியாது. அப்போ அங்க பாக்குறோம் முன்கூடாரம் நீடித்திருக்குதுன்னு சொல்லி. அப்ப அந்த முன்கூடாரம் நீடித்திருக்கும் வரை, அதாவது ஒட்டுமொத்த ஆசரிப்பு கூடாரமுமே இங்க இருக்குது. அப்போ இந்த ஒரு முறைமைகள் இருந்ததுனால இங்க அவங்க கிட்ட அது நீடித்திருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீங்க இன்னும் அந்த ஒரு பழைய முறைமைகளை பிடித்து கொண்டிருந்தா, கையிலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, பரலோகத்திற்கு போகக்கூடிய அந்த ஒரு வழியை உங்களால அறிந்து புரிஞ்சு அங்க போக முடியாது. அப்போ மேற்கூறியவற்றின் மூலம் தூய ஆவி முன்கூடாரம் நீடித்திருக்கும் வரை தூயகத்திற்கு செல்லும் வழி, அப்போ பரலோகத்திற்கு செல்லும் வழியை உங்களால் அறிஞ்சு கொள்ள முடியாது, அதவே பிடிச்சிருந்தீங்கன்னா. அதனால பழைய ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது போயிடுச்சு. இப்போ 2வது கூடாரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அந்த 2வது கூடாரம், அதை 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து பார்த்தோம். கைகளால் செய்யப்படாத தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்ப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான்ல சொல்றாரு பாருங்க, யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதுல இந்த முதலாவது கூடாரம் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம் என்னங்கிறது சொல்றாரு பாருங்க, வரப்போகிற நன்மைகளினுடைய நிழல். முதலாவது கூடாரம் அப்படிங்கிறது வரப்போகிற நன்மை அப்படின்னா அங்க இருக்குதா அந்த நன்மை இல்ல, வரப்போகுது ஒரு நன்மை, அதை குறித்து தான் சொல்றாரு. அது எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்குது, மகா பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்குது. அங்கதான் அந்த ஆசீர்வாதம் இருக்குது, அதுதான் வரப்போகிற நன்மை. அதுதான் கர்த்தர் வந்து சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற, என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான்னு சொல்லி சொல்றாரு. அவர் தான் கேட்டு. இயேசு கிறிஸ்து தான் வழி. ஆசரிப்பு கூடாரத்துல டோட்டலா இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே சொல்லி நம்ம வந்து படிச்சோம். அப்போ அவர் தான் வழி, இந்த வழியாத்தான் உள்ள போகணும். உள்ள போகிற போது தண்ணீர் தொட்டி இருக்கும், என்ன பண்ணணும்? சத்தியத்தை பார்த்து படிச்சு கற்றுக்கொண்டு அது கீழ்ப்படிஞ்சு தங்கிட்டு இருக்கக்கூடிய அழுக்குகளை பாவங்களை ஒவ்வொரு சப்ஜெக்டா கேட்கும் பொழுது வசனங்களும் உள்ள போற போது கிரியை செஞ்சு களைஞ்சு போட்டுறணும். அவர் தான் வழி, கிறிஸ்து தான் வழி. அடுத்தது சொல்றார் சத்தியம் அப்படிங்கிற பரிசுத்த ஸ்தலம். அதுக்கப்புறம்
மகாபரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது ஒரு ஜீவனை அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனாலதான் சொல்லிட்டாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. அப்ப என்னால அன்றி என் மூலியமா தான் அங்க பிதா கிட்ட வரணும் அப்படிங்கிறத அங்க அப்போ பாவ நிவர்த்தியினுடைய விஷயங்களை அங்க அடுத்து வாசிக்கலாம் பாருங்க. எபிரே 9:9. அந்த கூடாரம் இக்காலத்திற்குரிய சுவிசேஷ யுகத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். சொல்லிட்டாரு பாருங்க. அதாவது அந்த கூடாரம் இக்காலத்திற்கு அப்படின்னா அந்த சுவிசேஷ யுகத்துக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு சுவிசேஷ யுகத்திற்கு உதவுகிற ஒரு ஒப்பனையா இருக்குது அப்படின்னா நிழலா இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, ஆசரிப்பு கூடாரம். அது விசேஷ யுகத்திற்கு ஒரு நிழல் அந்த கூடாரம். அது ஒரு ஒப்பனையா இருக்குது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஒரு கூடாரம் சுவிசேஷ யுகத்திற்கு ஒரு அடையாளம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பழைய நிழலான கூடாரத்தில் செலுத்துற அந்த ஒரு பலிகள், காணிக்கைகள், ஆராதனை முறைமைகள் அனைத்துமே அங்க அதை செலுத்திட்டு வந்தார் இல்லைங்களா, அந்த ஆசாரியர்களுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தல, ஒரு பர்ஃபெக்ஷனை நோக்கி கொண்டு போகல. எப்படின்னா வருஷந்தோறும் பலி செலுத்துறாங்க. அப்போ வருஷந்தோறும் பலி செலுத்திட்டாலும் ஒரு வருஷத்திற்கான பாவங்களுக்கான விடுதலை, டெய்லியும் போறாங்க, டெய்லியும் செலுத்துறாங்க, எல்லாம் ஓகே. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பூரணம் வந்துருச்சு அப்படின்னா இல்லை. அந்த பாவங்களுக்கான விடுதலை பெற்றுக்கொண்டுட்டாலும் என்ன அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, சரி இந்த வருஷம் மறுபடியும் வரும்ல, மறுபடியும் என்ன பண்ணலாம், பாவங்களுக்கு மன்னிப்பு வாங்கிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. ஒரு பூரணத்தை நோக்கி அங்க வரல. ஆனாலும் பாருங்க, அடுத்த வருஷம் வந்தாலும் மீண்டும் அந்த பாவ நிவாரண பலி செலுத்தக்கூடிய சூழல் தான் இருக்குது. அதுதான், அப்படி வருஷந்தோறும் பலி செலுத்தினாலும் பாவங்கள் முற்றிலும் களையப்பட்டுச்சா அப்படின்னா இல்ல, புதுசும் போகல. அப்படி சொல்லி அதை நினைச்சு இந்த ஆசாரியர்கள் ரொம்ப வருந்துவாங்களாம். இவ்வளவு தூரம் நம்ம பலிகளை ஏறெடுத்துட்டாலும் இந்த ஜனங்கள் எப்படித்தான் இருக்காங்கன்னா, மீண்டும் மீண்டும் அந்த ஒரு பாவங்களில் இப்படி வருஷந்தோறும் அந்த அந்த ஒரு சகாயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமாக கூட இருக்கு. தான் நம்ம பார்க்குற பாருங்க, பாவ நிவர்த்தியும் மனசாட்சி பூரணப்படுதலும் மெய்யான கூடாரத்துல தான் கிடைக்கும், வேற எங்குமே கிடைக்காது. மெய்யான கூடாரம் அப்படிங்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம், பிதாவாகிய தேவனுடைய தான் கிடைக்கும். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஒப்பனை அப்படிங்கிறது நிழல், டைப்பிக்கல். அப்ப கிறிஸ்துவால் பின்னர் செய்யப்படவிருந்த உண்மையான வேலைக்கு இது நிழலா இருக்குது. அப்ப ஆசரிப்பு கூடாரத்தின் பல்வேறு அம்சங்கள் தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் மிக முக்கியமான அம்சங்களை அது சித்தரிக்கப்படுது. ஆண்டுதோறும் நிழலான பாவ நிவாரணங்களை மாத்திரமே கொண்டிருந்த கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்த மரிச்ச லட்சக்கணக்கான யூதர்களுக்கு புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழ்வதற்கான வாய்ப்பு அங்க கிடைக்கல அப்படிங்கிறது. அந்த பூரணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாவ நிவாரண நாளிலும் ஒரு நிழலான ஒரு பலி செலுத்தப்பட்டுச்சு. அது ஒருபோதும் பாவத்தை அங்க நீக்கிருச்சு அப்படின்னா இல்ல, நீக்கல. அப்ப அது உண்மையில அந்த மாதிரி ஒரு நிழலான ஒரு கிருபைக்குள்ள கொண்டு போகல அப்படிங்கிறது. அடுத்து வசனம் 10 கூட. இவைகள் சீர்திருந்த உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிட்டப்பட்ட போஜனங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு சடங்கும் இல்லாமல் வேற இல்லை சொல்றாரு. இவைகள் சீர்திருந்துதல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே இல்லாமல் வேறல்ல. அப்ப இதுல இந்த வசனத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு பகுதி என்னன்னா, சீர்திருந்தல் உண்டாகும் காலம் வரைக்கும். அப்படின்னா சீர்திருந்தல் உண்டாகும் காலம் வரைக்கும்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த சீர்திருந்துதல் அப்படிங்கிறது எங்கதான் உண்டாகும்னா அவருடைய ராஜ்யத்துல தான். அதுதான் சீர்திருந்துதல் உண்டாகும் காலம் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம். அப்போ அது வரைக்கும் இந்த பலிகள், காணிக்கைகள் எல்லாமே ஒரு சடங்காத்தான் செய்யப்பட்டிருக்கு. அது அடையாளமா இருக்குது. அப்ப மெய்யான பாவ நிவர்த்தியா இருக்குதா அப்படின்னா இல்லை. அந்த சீர்திருந்துதல் உண்டாகும் காலம் வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும், மெய்யாக இருக்காதுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப இது வரைக்கும் பூரணப்படுத்தாத காரியங்களை குறிச்சு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிட்டு வர்றார். அப்படின்னா பூரணப்படுத்துதல் எங்க நடைபெறும்? இங்கதான் கிடைக்கும்.
எங்க கிடைக்கும் அப்படின்னா அந்த அதுல நம்ம சகோதரர் சொல்றாரு பாருங்க, அந்த சரீரத்திற்கேற்ற அப்படின்னா பொதுவாக மாம்சம் என்று மொழிபெயர்க்கப்படுது. இது பாவம் நிறைந்த மாம்சத்தை அது வந்து குறிக்கலன்னு சொல்லிட்டு அடுத்தது பூரணப்படுத்துதல் எங்க நடைபெறும்? யாரால பாவ நிவர்த்தி உண்டாகும்? அதைத்தான் பேச வர்றார். அடுத்த வசனங்கள்ல அதைத்தான் பேச வர்றார். வாசிக்கலாம் பாருங்க. 9:11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற சுவிசேஷ யுகத்திற்கு நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியை வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். இங்க இந்த வசனத்திலேயும் ஒரு சில மொழிபெயர்ப்புகள் தவறுகள் இருக்கு. அதாவது கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ வரப்போகிற அப்படின்னா சுவிசேஷ யுகத்திற்கு, சரிங்களா? அப்போ பாருங்க, வந்துள்ள அப்படின்னா வரப்போகிற அப்படிங்கிறனுடைய நன்மைகளான காரியங்களை அங்க குறிப்பிடுறார். அப்ப அந்த நன்மைகளுக்கு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா பிரதான ஆசாரியனா இருக்கிறார். அப்ப மனித கரங்களால கட்டப்படாததும் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய ஒரு பகுதியும் அல்லாததுமான மெய்யான கூடாரம், உண்மையான கூடாரம், பரலோகத்துல அந்த மகத்தான பரிபூர்ணமான அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு விஷயங்களை அவர் சொல்றாரு. அங்க கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்போ கிறிஸ்துவானவர் பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக வரப்போற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துல வெளிப்பட்டு நமக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தினால நித்தியமான மீட்பை, மகா பெரிதான ஒரு மீட்பை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிங்கறத அங்க வந்து சொல்றார். அதுதான் அந்த பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக. அந்த வரப்போகிற நன்மைகள் அப்படின்னா இது சபையினுடைய மகிமை அடைதல, இஸ்ரேலருக்கும் பூமியின் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அது வந்து வரப்போகிற நன்மை. சபையும் மகிமை அடையுது, அதுக்கப்புறம் இஸ்ரேலருக்கும் மற்றும் அனைத்து மனுக்குலத்திற்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். வரப்போகிற திரும்ப கொடுத்தலினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்றார். நிஜமான பிரதான ஆசாரியன் தோன்றி இருக்கிறான்னு சொல்றார். அப்ப கைகளால் செய்யப்பட்டதல்லன்னா பூமிக்குரிய தோற்றம் கொண்டவை அல்ல, பூமியிலிருந்து உண்டானவையும் அல்ல. அது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆலயம், உத்தமமான கூடாரம் அப்படிங்கிறது பாருங்க, பர்ஃபெக்ட் டேபர்நாக்கல் அப்படின்னா ஆவிக்குரிய ஒரு ஆலயத்தை குறித்து சொல்றார். அப்ப யூதர்களின் பூமிக்குரிய கூடாரத்தை விட உயர்ந்த ஒரு கூடாரம் அல்லது ஒரு ஆலயம், இதன் மகா பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்தையே அது வந்து குறிக்குதுன்னு சொல்றார். அது வழியாக தேவனிடத்திலிருந்து அது பெற்றுக்கொண்டிருக்கிறான்னு சொல்றார். இதைத்தான் அங்க வந்து சொல்றார். அடுத்து 12ஆம் வசனம் கூட வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நித்திய மீட்பு உண்டு பண்ணிக்கிறான்னு சொல்றார். அப்ப பாருங்க, அந்த ஒரே தரம் அப்படிங்கிறது தம்முடைய சொந்த ரத்தத்தினால் எல்லாருக்காகவும் நித்திய மீட்பு அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். இது இன்னொரு மொழிபெயர்ப்புல நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல நம்ம கவனிக்கும் பொழுது லேவி ராகமத்தினுடைய விஷயங்களை நம்ம வந்து புரிந்து கொள்ளும். லேவி ராகமத்துல 16ஆம் அதிகாரம் மற்றும் 15ஆம் அதிகாரத்துல அந்த பலியினுடைய முறைமைகளுக்கு வந்து டீட்டெயிலாக நாங்கள் வந்து பேசுவோம். அப்போ அந்த முழு அதிகாரங்களை படிக்கும் பொழுது இதனுடைய விஷயங்கள் நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். பாருங்க, இங்க தலையும் சரீரமும் அதை குறித்து அங்கே வந்து நிழல்லும் பேசுவார், நிஜத்திலையும் அதை குறித்து தான் வந்து பேசுவார். நிஜத்தில் என்ன சொல்றார்? வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவர்களுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலையும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்துல அங்க வந்து பிரவேசிச்சு நித்திய மீட்பை, அப்ப என்றென்றைக்கும் அழியாத மீட்பை உண்டு பண்ணிக்கிறார். இப்போ சபையினுடைய மகிமை அடைதலும் நடக்க போகுது, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் மீட்பு வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கவனிக்கிறோம், அங்க இஸ்ரேல் ஜனங்களும் ஆசீர்வாதங்களை பெற்று இதனுடைய விஷயங்களை அங்க வந்து சொல்றாரு. அந்த ஈடு பலி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் பாருங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும் ஈடு பலி. ஆனா பாவ நிவாரண பலி அல்லது பாவ நிவாரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த பாவத்திற்கு பலியாக இயேசு ஜீவனை கொடுத்துட்டார். ஆனா பாவத்தை முழுவதும் ராஜ்யத்தில் அகற்றுவதற்கு இயேசு கூட, அதாவது கர்த்தர் கூட, அவரது மனவாட்டியும் தேவை, காளை ஆட்டுக்கடா. இதற்கு கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய பலி யோர்தான் நதியில நடந்துச்சு. மன்னிக்கும், யோர்தான் நதியில அங்க வந்து துவங்கி அது கல்வாரியில முடிஞ்சிச்சுன்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம்.
அப்ப சபையினுடைய பலி வந்து பாருங்க, பெந்தேகஸ்தே நாள்ல துவங்குது. அங்கதான் பரிசுத்தாவி கிடைக்கப்பெறுது. இந்த சபை ஜனங்கள் தங்களால் முடிஞ்ச மட்டும் பலி செலுத்துறாங்க. தேவன் எதிர்பார்க்கிற பலியின் அளவு குறைந்திருக்கும் பட்சத்துல இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் விலைக்கிரயம் மற்றும் அதனுடைய புண்ணியம் இவங்க மேல சாற்றப்படுறதுனால சபை ஜனங்களும் பூர்ணமாகி கிறிஸ்துவோட சேர்றாங்க. சபை ஜனங்கள்னா வேற யாரோ வெளிய இருக்கிறவங்களை குறிச்சு பேச, நம்மளை குறிச்சு தான். அப்போ நம்மளும் அப்படிப்பட்ட கிறிஸ்து போல வாழணும். கிறிஸ்து போல நம்மளால பலி செலுத்த முடியாது. அதுல ஏதோ கொஞ்சமாவது தேவன் நம்மளுக்கு அருளாரார், அதாவது கொடுக்குறாரு இல்லைங்களா, வழங்குறாரு இல்லைங்களா, அதுல கொஞ்சமாவது நம்மளால என்ன பண்ணணும்னு சொல்லினா செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அது கூட உண்மையுள்ள பலிகளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அப்ப தேவன் இங்க ஒரு நிழலான விஷயத்தை அங்க வந்து சொல்றார். அப்போ நிழலா சொல்லிட்டார் அப்படின்னா ஒரு நிஜமும் அங்க இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ உலக ஜனங்களினுடைய பாவத்தை நீக்கி நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் ஒன்று போதும். கலாத்துக்கு உலக ஜனங்களினுடைய பாவத்தை நீக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப எதுக்கு சபை வாய்ப்பு? அதுக்கப்புறம் தலை சரீரம் ஏன் அப்படிங்கிறது ஏன் ஏற்றுப்படணும், ஏன் வந்து தேவனுடைய டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்குது. இதுக்கு நம்ம வந்து தேவன் கிட்ட கேட்கும்போது பாருங்க, இந்த ஒரு சபை ஜனங்களும் திருச்சபையின் பிள்ளைகளும் ஏன் பலியின் ஜீவியம் அங்க வந்து மேற்கொள்ளணும், அவங்க ஏன் இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வந்து வாழணும், ஏன் தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை அதுக்குள்ள கடந்து போகணும், ஏன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறிக்கணும், கிறிஸ்துனுடைய ரத்தம் போதுமே. புது உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து வந்து அவர் மட்டும் ஒரு உத்தரவாதம் கொடுத்தால் மட்டும் போதுமே. தேவன் சொல்றார் குமாரன் ஒருத்தர் தான், போதும் தான். ஆனா தெய்வீக திட்டம் சொல்லி ஒண்ணு இருக்கு. தேவனுடைய தெய்வீக திட்டம்னு ஒண்ணு இருக்குது. குமாரன் கூட குமாரனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டி வேணும். அதுதான் தலை சரீரம். அது வேணும் அப்படிங்கிறது தேவனுடைய தெய்வீக திட்டம். தேவனுடைய திட்டத்துல அங்க ஆதியிலேயே போடப்பட்டது அப்படித்தான். அதை நாம வந்து என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும். அப்போ தலை எப்படி இருக்காரோ அது போலதான் அங்க சரீரம் இருக்கு. நம்ம பேசிக் சப்ஜெக்ட் ஈசாக்கின் திருமணம் வந்து அங்க ரெபேக்கால், ஈசாக்கு, எலியேசர், ஆபிரகாம். ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அவங்க நிழலா இருக்காங்க. எலியேசர் பரிசுத்தாவி. அங்க ரெபேக்கால் சபை திருச்சபையின் பிள்ளை. ஈசாக்கு நம்மளுக்கு தெரியும், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க, அந்த ஈசாக்காக பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் அந்த எலியேசர் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தா, அவங்க வந்து மணவாளனை பார்க்கல, ஆனா அந்த உச்சிதமான பொருட்கள் எல்லாம் கொண்டு போனாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு ஆபிரகாம் அனுப்பியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் மணவாளனை பார்க்கறக்கா அவங்க வர்றாங்க. அதே போல அந்த எலியேசர் ஆபிரகாமை குறித்து சொல்லியிருக்கார் நிறைய விஷயம். பேர்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார் ஆபிரகாம். அவர் குறித்து அவர் மேல ஒரு நல்ல மதிப்பு வந்திருக்கும் ரெபேக்காளுக்கு. அதே போல அவருடைய மகன், ஒரே பேரான மகன், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகன் ஈசாக்கு குறித்து. அப்போ ஈசாக்கு குறித்து கேட்ட உடனே நம்ம பிரமிச்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு கீழ்ப்படிதலாம் அப்பாவுக்கு. அப்படின்னா நான் அவர் பார்க்க வரணும், அவர் தான் எனக்கு மணவாளன் சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு அங்கே கீழ்ப்படிதலோடு அவங்க வர்றாங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன் இதை நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா, அப்போ தலை எப்படி அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சாரோ அதே போல் சரீரமும் கீழ்ப்படியணும். அதுதான் ஒருமித்த ஆவி. அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஈசாக்குக்கு அங்கே ரெபேக்கால் வந்து ஒத்த மனைவி. அப்படின்னா ஒத்த மனைவி அப்படின்னா மனமொத்த மனைவி, ஒன்னஸ், ஒரே மனசு, ஒரே மனசா வந்து அவர் போலவே இருக்கணும்னு சொல்லி வந்தாங்க. ஸோ அதுபோலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கிறிஸ்துவின் சபையும். அதாவது நம்ம நிஜத்தில் நம்மளும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிறிஸ்து போல, கிறிஸ்துவுக்கு ஒத்த மணவாட்டியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே நிழலாக சொல்றார். வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 6:3. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அங்க சொல்றார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? தெரியாதா? அப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப அங்க நிழல்ல நம்ம வந்து பார்க்கிறோம், அந்த காளை ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் அங்க வந்து ரத்தத்தை தெளிக்கிறார். அதுக்கப்புறம் வெள்ளாட்டுக்கடா இப்ப ஜனத்தினுடைய பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்தப்பட்டு அந்த ரத்தத்தையும் அவர் வந்து தெளிக்கிறார். ஸோ ஆட்டுக்கடாவினுடைய ரத்தமும் தேவை அப்படிங்கிறது அங்க வந்து நிழல்ல நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ளும் பொழுது பாருங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் முடிஞ்சு கிருபாசனத்தின் மீது ரத்தத்தை தெளிச்சிட்டார்.
3.5 வருஷம் தேவன் நியமிச்ச அந்த ஒரு ஊழிய காலங்கள் முடிச்சு கிருபாசனத்தின் மீது ரத்தத்தை தெளிச்சு. கிறிஸ்து பரிபூரணர், அவர்கிட்ட புண்ணியம் இருக்குது. ஆனா சபை அபூர்ணமானவர்கள், அபரிபூரணர். எப்படி இது சாத்தியமாகும்னா, இந்த இடத்துல தான் நம்ம அந்த ஈடுபலியினுடைய விஷயங்களை நம்ம வந்து புரியும். அப்ப ஈடுபலி அப்படிங்கிறது வேற, பாவ நிவாரண பலி அப்படிங்கிறது வேற. அப்படிங்கிறது ஈடுபலி அதான் நம்ம வந்து முதலே நம்ம வந்து படித்தோம், பார்த்தோம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர முடியும். பட் பாவ நிவாரண பலி, அதாவது பாவ நிவாரணம், பாவ நிவர்த்தி செய்யறது அப்படிங்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ இந்த பாவத்திற்கு பலியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா ஜீவனை கொடுத்துட்டாங்க. ஆனால் பாவத்தை முழுமையாக ராஜ்யத்தில் அகற்றுறதற்கு இயேசுவோட மனவாட்டியும் தேவை. அதுதான் காளை ஆட்டுக்கடா. இதுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பலி அங்க வந்து நம்ம வந்து பார்த்தோம். அவர் யோர்தான்ல ஆரம்பிச்சு முடிச்சு. கிறிஸ்துவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவன் அனுமதி. அதே போலதான் அன்புக்குரிய சபைக்கும் திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் அந்த அனுமதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ காளையின் ரத்தத்தோட தான் ஆட்டுக்கடாவின் ரத்தம் அங்க நிழல்ல நம்ம வந்து பார்த்தோம் மிங்கிளாச்சு, கலந்துச்சு. இப்படியாக கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தத்தின் புண்ணியம் நம்முடைய பலி கூட சேர்க்கப்படுது. அந்த சேர்க்கப்படுறதுனால தான் நம்மளுக்கு கிருபை. அது சேர்க்கப்படலேன்னு வைங்க, பிரயோஜனமே இல்லை. ஏன் நாம் நிற்க வேண்டியது? இது கிறிஸ்துவின் பலியாகத்தான் தேவன் கன்சிடர் பண்றார். நிழல்ல அங்க காளையினுடைய ரத்தம் இருந்த பாத்திரத்துல தான் வெள்ளாட்டுக்கடானுடைய ரத்தத்தையும் வந்து பிடிச்சாங்க. அது போலதான் அன்புக்குரிய சகோதர சோதரர்களே, கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியம் வந்து நம்மோட பலி கூட வந்து சேர்க்கப்படுது. அப்ப இதுல கிறிஸ்துவின் பலியாகத்தான் அங்க வந்து கருதப்படுது. அப்ப அந்த கிறிஸ்துவின் பலி தான் அங்க வந்து என்ன பண்ணுதுன்னா ஹைலைட் பண்ணப்படுது. அப்ப இந்த புண்ணியத்தை வாங்கியிருக்கிறோம் நாம. அப்ப நம்முடைய சந்தோஷத்திற்காக நம்ம வாழலாமா? நம்முடைய விருப்பங்களுக்காக, நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களுக்காக, நம்முடைய சுயநலத்திற்காக நம்ம வந்து வாழலாமா அப்படின்னா வாழக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய ரத்தத்துக்கு கூட நம்முடைய பலியினுடைய வாழ்க்கை வந்து சேருது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தபட்ச ஒரு வாழ்க்கை வந்து வாழணும். அப்ப நம்ம எந்த மாதிரி நம்முடைய பலியின் வாழ்க்கையினுடைய ரத்தம் சிந்தப்படுதல் அங்க நேரிடணும். அப்ப உயர்தரமான ஒரு வாழ்க்கை வந்து வாழணும் இல்லைங்களா? அதுதான் வந்து சொல்லிட்டாங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று. அப்போ அப்படின்னா மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானம். நான் போல் சொன்னார், நேரமும் நாங்கள் வந்து மரணத்தை எங்களுடைய தோள்களில் சுமந்து. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளான மரணத்தை அடைவதற்கு நாம வாய்ப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பலி செலுத்துவதற்கு வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது நம்மளுக்கு தெரியாதா? தெரியும் இல்லைங்களா? தெரிஞ்சுட்டு ஏன் ஒரு தெளிவில்லாமல் ஒரு ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்றதுல ஏன் இவ்வளவு தயக்கம் காண்பிக்கிறோம்? இதுதான் அங்க எபிரேயருக்கு கேட்கிறார். அதே ஒரு விஷயங்கள் தான் நம்மளுக்கும். 1,44,000 பேரும் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய புண்ணியத்தை வாங்கிட்டாங்க. ஆனா மகிழ்ச்சிக்காக வாங்கிட்டாங்களான்னா இல்லை. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்யலாம். அப்போ அந்த சபையின் அங்கங்களும் என்ன பண்ணணும்னா ரத்தம் சிந்தணும். அந்த ரத்தமும் என்ன பண்ணணும்னா கிருபாசனத்தின் மேல தெளிக்கப்படணும். அப்ப இது 2000 வருஷ காலப்பகுதி இதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் உலக ஜனங்களுக்கு ஒரு மீட்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து சொல்லிட்டு அடுத்து எபிரேயர் 9:12 சொல்றாரு பாருங்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரு தரம் பாவ நிவாரண நாளில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நமக்காக பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் சொல்றார். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, மறுபடியும் அர்த்தம் சொல்றார், தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஒரே தரம் இந்த பாவ நிவாரண நாள்ல மகா பரிசுத்த ஸ்தலத்துல நமக்காக பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அதாவது எட்டர்னல் டெலிவரன்ஸ், அந்த ஒரு நித்தியத்திற்குமான ஒரு மீட்பு அதை என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா உண்டாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஒரு காலத்துல நம்ம ஜீவனற்றவர்களா இருந்தோம், மரித்தவர்களா இருந்தோம். ஆனா இப்ப நம்ம பாருங்க ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம். அந்த வாய்ப்பை நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ இதைத்தான் எபிரேயர் 2:15 நாம் வந்து பார்க்குறோம். வாசிங்க. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இந்த ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால எபிரேயர் 2ஆம் அதிகாரம் பார்க்கும்போது நம்ம இது பார்த்தோம். அப்போ ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால இருந்த நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அப்பேற்பட்ட மீட்பின் திட்டத்தை வச்சிருக்காருன்னு சொல்லி வந்து பார்க்கணும். அப்போ சபை இப்போ மரிச்ச நிலைமையில இல்லை, ஜீவனுடையவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறோம்?
மரித்த நிலைமையில் இல்லை. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் இருந்தோம். ஆனா இப்போ மீட்பை உண்டு பண்ணிட்டார், விடுதலை கிடைச்சிருச்சு. அப்போ விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் ஐக்கியமாய் இருப்பது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இது நிறைய டைம் நம்ம மெமோரியல் டைம்ல நம்ம வந்து படிச்சிட்டோம். ஆனா ஒவ்வொரு டைமும் படிக்கும் பொழுது இங்க நம்மளுக்கு என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா ஐக்கியம். ஸோ நம்ம ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அப்படிங்கிறது நம்ம நம்ம வந்து ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நம்ம பரிபூர்ணர் அல்ல, பூர்ணர் அல்ல. அப்ப திருவிழியத்துல கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அதாவது தேவனுக்கு நன்றி சொல்லி அந்த திருவிருந்து கிண்ணத்திலிருந்து நாம பருகிறோமே, அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் ரத்தத்துல நானும் உங்களை மாதிரி பலி செலுத்துறதுக்கு வர்றேன், நானும் என்னுடைய சகல விஷயங்களையும் நான் வந்து பலியாக ஏறெடுக்கிறேன் அப்படிங்கிறதனுடைய பொருள். அப்பத்தை பிட்டு நாம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல். அப்படின்னா அவருடைய சரீரம் எந்த அளவுக்கு பிற்கப்பட்டுச்சு, அது போல நானும் என்னை பிற்கப்படுதலுக்கு நான் உட்படுத்துறேன் அப்படிங்கிறதனுடைய ஒரு கன்ஃபர்மேஷன் தான் அந்த ராபோஜன அனுசரிப்பு, இந்த திராட்சரசத்திலும் அப்பத்திலும் பங்கெடுக்கிறது. அது மகா மேன்மையும் அருமையுமான ஒரு ஸ்லாக்கியம். அதை நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இழந்துடக்கூடாது. அப்போ கிறிஸ்துவுடனான அந்த ஒரு ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், வலுப்படுத்தி கொள்ளணும். ஸோ நமக்காக கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தினுடைய புண்ணியத்தை பெந்தேகோஸ்தே நாளில் என்ன பண்ணுறாருன்னா கொடுத்துருக்காரு. அப்போ இந்த கிருபைகளை நாம் இந்த 2000 வருட காலமாக நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். அப்போ நம்ம திருப்பி தேவனுக்காக என்ன செய்கிறோம், என்ன செலுத்திட்டோம். நம்மளும் பாருங்க 2000 வருஷ காலமாக இந்த ஒரு அழைப்பு போயிட்டு இருக்குது. அதில் தேவ கிருபையில் நம்மளும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் நம்மளும் இந்த ஒரு புண்ணியத்தை வாங்கிட்டு தான் இருக்கிறோம். திருப்பி நாம் எண்ணத்தை கொடுத்துட்டோம், திருப்பி நம்ம எண்ணத்தை பலியாக ஏறெடுத்துட்டோம், திருப்பி நம்ம எண்ணத்தை நாம சிலுவையில் அரைஞ்சிட்டோம். என்னென்ன விஷயங்கள் நாம் ஏறெடுத்துட்டோம். தேவன் அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களினுடைய வழியில் நாம கடந்து செல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு குணலட்சணங்களை தேவனிடத்தில் நாம திருப்பி. போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான், கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான், எல்லாமே கஷ்டம் தான். அதான் முதல்ல இப்போ பார்த்தாப்ல மகிழ்ச்சி அல்ல. இது வந்து ஒரு 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 கஷ்டம் நிறைந்த ஒரு பாதை தான். ஏன்னா சிலுவை எடுக்கிறதுங்கிறதே கஷ்டம்தான், ஒரு அவமானம் நிறைந்த ஒரு பாதை தான். அப்போ இதில் என்றைக்குமே மலர்படுக்கைகள் இருக்காது, முள்படுக்கைகளாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்களில் நம்ம எந்த மாதிரி ஒரு மனநிலையில் நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கிறோங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். அப்போ திருப்பி நாம் தேவனுக்கு நாம் எண்ணத்தை செலுத்தி வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் நிதானிச்சு பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அதுதான் அங்கே வெள்ளாட்டுக்கடா இளம் காளை அப்படிங்கிறது அவை உண்மையான புண்ணியத்தை பெற்றிருக்கல, இவைகளுடைய ரத்தத்தினால் அல்லன்னா நிழலான மற்றும் நிஜமான பாவ நிவாரண பலியை ஒப்பிட்டு காண்பிக்கப்படுது. தங்களுடைய பாவ நிவாரண பலிகள் வெறும் நிழலானவை என்பதை அவர்கள் காணல. அப்போ அங்க கர்த்தர் என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த ரத்தத்தின் மூலமாக, அப்படின்னா நிஜமான பிரதான ஆசாரியின் செலுத்தும் பலிகள் உயர்ந்த மேன்மையான தன்மையுடையவை. அது அவருடைய சொந்த ரத்தம், அவருடைய சொந்த ஜீவனாக இருந்துச்சு. அவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்து முதலில் அவர்களை மீட்க வேண்டி இருந்துச்சு. ஸோ கிறிஸ்துவின் மரணம் பல நூற்றாண்டுகளாக ஆசரிப்பு கூடார ஆசரிப்புகளில் காளைகள் மற்றும் வெள்ளாட்டு கடாக்களின் பலிகள் மூலம் நிழலாக காண்பிக்கப்பட்டு. அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது பரலோகத்தில் இருக்கிறதனுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் பூலோகத்தில் தேவன் வந்து வரைஞ்சு கொடுத்துருக்கார். ஸோ இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம் மட்டுமல்ல, அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக அவர் யாரையெல்லாம் ஏற்றுக்கொள்றாரோ அவர்களுடைய பலிகளின் ரத்தமும் கூட இதில் அடங்கி இருக்குது. ஸோ முன்னமே தேவன் அங்க லேவிய ராகமத்தில் குறிப்பிட்டுட்டார். அங்க வந்து எப்படி காளை வெள்ளாட்டுக்கடா. அப்போ அங்க கிறிஸ்துவ மற்றும் சபை தேவனுடைய ஆதீனத்திலே அந்த திட்டம் இருக்குதுங்க. ஏதோ சடனா ஏற்படுத்தி வச்ச ஒரு திட்டம் அல்ல, தேவனுடைய ஆதியிலேயே அந்த திட்டம் வந்து அங்க இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. அப்போ அவங்க பிரவேசித்தார் அப்படின்னா அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்க வெளியே வரும் வரை தேவ தயவு கிடைச்சி விட்டதா அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் ஜனங்களுக்கு இல்லை. அவர் வெளியே வந்தா தான் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்ந்து கொள்வாங்க. நிழல்
அதுதான் அங்க வந்து சொல்றாரு. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா த மோஸ்ட் ஹோலி. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலம் இது பரலோகத்தையே அது வந்து குறிக்குது. அங்கிருந்து தான் நமது பிரதான ஆசாரியன் குறித்த காலத்துல திரும்ப கொடுத்தல் போன்ற வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களோட வெளியே வர்றாரு, புறப்பட்டு வர்றாரு. இதற்கான ஆதாரம் தான் பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த ஒரு ஆசீர்வாதம் அந்த மேல் வீட்டறையில கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பூமிக்குரிய பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண நாள் அன்று மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று கிருபாசனத்தின் மேல ரத்தத்தை தெளித்தது நிஜமான வடிவமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த நித்திய மீட்பு அப்படிங்கிறதுனுடைய கிரீக் வீடு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது லூட் ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அதாவது லூட் ரோசிஸ் அப்படின்னா பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நித்தியமான தற்கால மற்றும் வருங்கால விடுதலை. அந்த விடுதலை எந்த முறையில் உறுதி செய்யப்பட்டுச்சு அல்லது பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க வந்து குறிப்பிடல. அவர் பிரதான ஆசாரியனாக யாரை பிரதிநிதித்துவப்படுத்தினாரோ அவர்களுக்கான நித்திய அல்லது நீடித்த அந்த ஒரு மீட்கும் பொருள், அதாவது விடுதலை அங்க இருக்குதுங்கிறத சொல்றார். அப்போ மேலும் அங்க சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் ரத்தமானது நம்முடைய பாவ மன்னிப்பிற்கு அடிப்படையாக அங்க அமைஞ்சிருக்குது. மேலும் நம்மை தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளின் நிலையிலிருந்து மாற்றி மீண்டும் தேவனுடைய குடும்பத்துல புத்திர சுவிகாரத்தினுடைய அந்த ஒரு நிலைக்கு அது கொண்டு வந்திருக்குதுன்னு சொல்லி சொல்றோம். தண்டிக்கப்பட்ட நிலையிலிருந்து புத்திர சுவிகாரத்தின் நிலைக்கு வந்தது எபிரேயர் 2:15 படிச்சோம் இல்லைங்களா? அதாவது ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால இருந்தோம். ஆனா இன்னைக்கு நித்திய மீட்பு. இன்னைக்கு நம்முடைய ஓட்டம் முடியுதுனாலும் நம்மளுக்கு மகிழ்ச்சி தான், நம்மளுக்கு கஷ்டமே இல்லை. இன்னைக்கு முடிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னைக்கு முடியுது, நம்ம அப்படியே நின்றுட்டு இருக்கிறோம். நம்முடைய நிலைமை எவ்வளவு பரிதவிக்கப்படக்கூடியது. ஸோ அதை நம்ம கவனிக்கணும். அப்போ அது வந்து பெற்று கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ஈட்டி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத இங்கே அவர் சொல்றோம். மேலும் வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 9:13. அது எப்படியானால் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளில் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீரத்துக்கு உண்டாகும்படி பரிசுத்தமானால் சொல்றார். அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும், அப்புறம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமானால். அப்ப அந்த காளை இவைகளின் ரத்தம் அப்படிங்கிறது நியாயப்பிரமாண உடன்படிக்கை நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ரத்தம் சிந்தப்படுவது அவசியமா இருக்குது. அப்ப காளை மனிதனாகிய இயேசுவை அது பிரதிநிதித்துவப்படுத்துது. அந்த வெள்ளாட்டுக்கடாக்கள் அப்படிங்கிறது வெள்ளாட்டுக்கடா சபையினுடைய மனித சுவாபத்தை அது அது அடையாளப்படுத்துது. உண்மையான பலியின் காலத்திற்கான அடையாளங்கள் அல்லது சித்தரிப்புகளாக அது இருக்குது. இவை புதிய உடன்படிக்கைக்கு அந்த ஒரு நடைமுறைக்கு வர காரணமாக இருக்க போகிற மேலான பலிகளுக்கு நிழலாக இருக்குது. பாவ நிவாரண நாள் பலிகள் இவற்றால் ஒருபோதும் பாவங்களை உண்மையிலேயே நீக்க முடியாதுன்னு சொல்ற. ஒரு வருஷம் செஞ்சுட்டாலும் அடுத்த வருஷம் மறுபடியும் என்ன பண்றாங்க, மறுபடியும் பாவம் செய்யறாங்க, மறுபடியும் வந்து நிற்கிறாங்க, டெய்லி பாவம் செய்யறாங்க. அந்த பாவ மன்னிப்பு மீண்டும் அந்த நாளில் கிடைக்குங்கிறது தைரியத்தோடு செய்யறாங்க. இவற்றால் ஒருபோதும் பாவங்களை உண்மையிலேயே நீக்க முடியாது. அந்த ஒப்புரவாகுதலுக்கு அடிப்படையானது ரத்தத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த ஒரு பலியாக இருக்குதுன்னு சொல்லி. அப்ப அந்த தீட்டுப்பட்டவர்கள் மேல் அப்படின்னா இப்போதும், ஆனால் குறிப்பாக 1000 வருட அரசாட்சி காலத்தில் அந்த தெளிக்கப்பட்ட அப்படின்னா பாவ நிவாரண நாள் பலிகளின் தொடர்பாகவும் அவற்றின் அடிப்படையிலும் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிறது. அப்ப சத்தியம் என்னும் தண்ணீர் கூட கலந்த அந்த சாம்பல் தேவனுடன் முழு இசைவிற்குள்ள வர விரும்பும் அனைவரையும் சுத்திகரிப்பதற்கும் பரிசுத்தப்படுத்துவதற்கும் மதிப்பு மிக்கதாக அங்க இருக்குதுன்னு சொல்லி சொல்றோம். இப்போ அந்த கிடாரி ஹீஃபர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இது வந்து முற்பிதாக்களை அடையாளப்படுத்தக்கூடியது. சிவப்பு கிடாரிங்கிற பாடமெல்லாம் தனியா இருக்கும், நம்ம பார்க்கலாம். இப்போ பழைய ஏற்பாட்டு கால அந்த ஒரு பாத்திரவான்கள் ஆன்சியன்ட் ஒர்த்திஸ். அப்போ இது பாவ நிவாரண நாள் பலிகளில் ஒன்று அல்ல என்பதை காளைக்கும் பதிலாக கிடாரி பயன்படுத்தப்பட்டு பாளையத்திற்கு புறம்பே தங்கள் ஜீவனை கொடுத்த ஒரு வகுப்பார். அவங்க எல்லா விதத்திலும் கனம் வாய்ந்தவங்க, அதாவது மதிப்பு மிக்கவங்க. இருப்பினும் ஆசாரிய வகுப்பார் அல்லாதவர். இதற்கு நிஜம் என்று எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஏன்னா இது நமது சுத்திகரிப்புடன் தொடர்புடையது அல்லன்றார். மாறாக 1000 வருட அரசாட்சியில உலகத்தின் சுத்திகரிப்புடன் தொடர்புடையது. என்னாகும் 19ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலின் ஆசரிப்பு சார்ந்த பிரமாணத்தினோட அம்சமாக இருக்குதுன்னு சொல்லி. அப்ப அந்த சாம்பல் அப்படிங்கிறது மரண பரியந்தம் அவர்கள் காட்டிய உண்மைத்தன்மை குறித்த அறிவும் ஞாபகார்த்தமும். சிவப்பு கிடாரி இஸ்ரேலினுடைய பாளையத்திற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டு கொல்லப்பட்டு சாம்பலாக எரிக்கப்பட்டு ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக 7 தரம் தெளிச்சான். அந்த சாம்பல்
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள கொண்டு வரப்படல, ஆனா பாளையத்திற்கு வெளியே வைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி. அப்ப மேலும் அது தேவைப்படும் எவருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு. சுத்தமான ஒரு இடத்துல கொட்டி வைக்கப்பட்ட சாம்பலை போல இந்த ஒரு விசுவாச வீரர்கள் வேதனையான அனுபவங்களின் முடிவுகள் இந்த பிரபுக்களுக்கு, இவர்கள் பிரபுக்களாக வைக்கப்படும் போது அவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் போதனையாகவும் உதவியாகவும் அது அமையும். விசுவாச வீரர்கள் குறித்து தான் 11ஆம் அதிகாரத்தில் பேசுவார் எபிரேயர் 11. அவங்கள பூமி எங்கும் பிரபுக்களாக வைக்க போறாருன்னு சொல்லி நான் வசனங்கள் படிச்சிருக்கோம். அப்போ அதைத்தான் அங்கே சொல்றாரு. அப்போ நிழலான பலிகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சுத்திகரிப்புக்கு உதவுது. மேலும் அதன் மூலமாக அவற்றால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட விலங்குகளை ஒரு காலமளவும் தேவனிடம் நிழலான வகையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அங்கே மாற்றியிருக்கு. பிரியமான சகோதர சொல்ல, பழைய ஏற்பாட்டு அந்த ஒரு பலியினுடைய முறைமைகள் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஸோ அதற்காகத்தான் நாம் என்ன பண்ணோம்னா இபிசியினுடைய விளக்கங்களையும் நாம் பார்க்குறோம். இது ஒவ்வொன்றுமே தனித்தனி பாடங்கள் தான். அப்போ நம்ம இதனுடைய ஒரு சுருக்கங்கள் தான், ஒரு தொகுப்பு தான் நம்ம பார்க்குறோம். டீட்டெயிலாக பின்னால் ஒவ்வொரு பாடங்களாக வரும்பொழுது நம்ம படித்து கொள்ளலாம். ஸோ அங்கே சொல்லி நிழலான வகையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாற்றுதுன்னு சொல்லி முடிக்கிறார். மேலும் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது எபிரேயர் 9:14 கூட நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவோட ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு இந்த நிச்சயம். வசனம் படிக்கிறதுக்கு, இந்த வசனமே புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு பாருங்க. எவ்வளவு தூரம் நாலேஜ் எழுதுறாரு. ஸோ நித்திய ஆவியினால தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் சொல்லி சொல்றோம். அப்ப நம்ம ஊழியம் செய்யறதுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்ம சுத்திகரிக்குது. ஊழியம் செய்யறதுக்கு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்குது. அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பாக கிறிஸ்துவின் விலைக்கிரயத்தால நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு பலியையும் தேவன் என்ன பண்றாருன்னா அங்கீகரிக்கிறார், கன்சிடர் பண்றார். இதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் விலைக்கிரயமாக நமக்காக அங்கு கொடுக்கப்பட்டு பரிந்து பேசப்படுது பார்க்கிறோம். அந்த நித்திய ஆவி அப்படிங்கிறது பரிசுத்த ஆவி, அது அடையாளப்படுத்தக்கூடிய. அப்ப இந்த பூமிக்குரிய கூடாரம் பரிசுத்த ஆவியால உண்டாக்கப்பட்டு, அதே பரிசுத்த ஆவி தான் நிஜமான கூடாரம், அதாவது கைகளால் செய்யப்படாத, அந்த கைகளால் செய்யப்படாத அந்த ஒரு கூடாரம் உண்டாகுவதற்கும் அது காரணமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நித்திய ஆவி அப்படின்னா பரிசுத்த ஆவியால இப்ப தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததுனால அந்த ரத்தம் நாம அவருக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை என்ன பண்ணுதுன்னா சுத்திகரிக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப அங்க செலுத்தின பலிகள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய மனசாட்சியை அது பூரணப்படுத்துச்சானா பூரணப்படுத்தல, அதான் வசனம் சொல்லிட்டார். அந்த செலுத்தின பலிகள் அவங்களுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தலன்னு சொல்லிட்டார். ஆனா அங்க கிறிஸ்துவின் பலி நம்முடைய மனசாட்சியை பூரணப்படுத்துதா? கேள்வி கேட்ட என்ன சொல்லலாங்க? கிறிஸ்துவின் ரத்தம் பூரணப்படுத்துது. நம்ம பூரணப்படுத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோமா? அவருடைய ரத்தம் பூரணப்படுத்துது, டெஃபினட்டா பூரணப்படுத்தி இருக்குது நிறைய பரிசுத்தவான்களை. நம்மளை இப்ப நம்ம பேசக்கூடிய என்ன பூரணப்படுத்தி இருக்குதா அப்படின்னு நான் என்ன பண்ணணும்னா நிதானிச்சு பார்க்கணும். கேட்கக்கூடிய நீங்கள் நிதானிச்சு பார்க்கணும், என்னை எந்த அளவுக்கு பூரணப்படுத்தி இருக்குது. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவங்க சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைகள் சொல்லிக் கொடுப்பாங்க. தேவன் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வரணுக்கா சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களும் சிறு வயதிலிருந்தே அதை கேட்டுட்டு உண்மையா நடப்பாங்க. ஆனாலும் பாருங்க, அதுல உண்மையா நடந்த வகுப்பாரும் இருக்கிறாங்க, அதுல மாறுபாடான ஒரு வகுப்பாரும் இருக்கிறாங்க. அப்ப தேவன் இப்ப நம்மளை எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னா, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவுல நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களாக பிரிச்சிருக்கிறார். ராஜரீக ஆசாரிய வகுப்பாராக நம்மளை பிரிச்சிருக்கிறார். அப்ப நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை பூரணப்படுத்தி இருக்குது கிறிஸ்துவின் ரத்தம் அப்படிங்கிறத நாம வாழக்கூடிய வாழ்க்கையை தான் அங்க நிரூபிச்சு காண்பிக்கும். சாதாரணமான மனிதர் போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை தான் என்ன பண்ணணும்னு சொல்லி முடிவு செய்யும். பிரியமான சகோதர சகோதரர், அதுதான் அங்க சொல்றோம். இந்த செத்த கிரியைகள் அப்படிங்கிறது தான் நம்ம எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே நம்ம படித்தோம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாம பூரணராகும்படிக்கு கடந்து போகணும்னு சொல்லி நம்ம அந்த ஒரு செத்த கிரியைகள் அப்படிங்கிறது
அந்த நியாய பிரமாண விஷயங்களை அங்க வந்து குறிப்பிடுறார். அந்த நியாய பிரமாணம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, கொடுத்தாரு. அதை அவங்க கை கொண்டு நடக்கல. சட்டம் தேவன் எதுக்கு கொடுக்குறாங்க? கை கொண்டு நடத்தா ஜீவன், கை கொண்டு நடக்கலைன்னா ஜீவன் இல்ல. அப்போ அதே போல தான் நம்மளுக்கு சட்ட புஸ்தகம் இங்க தேவன் வந்து கொடுத்துருக்கு. இப்ப இந்த சட்ட புஸ்தகத்தின்படி நம்ம நடந்தா ஜீவன். சட்ட புஸ்தகத்திற்கு மாறுபாடா நடந்தா ஜீவன் இல்ல. அப்படின்னா அந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த மனசாட்சிய செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமா இருக்குதுங்க. அது சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவியினாலும் தேவனுக்கு மகிமைப்படுத்துங்கள். இந்த வசனம் 2 வசனங்களும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வசன பகுதியில இருக்குது. உங்கள் சரீரமானது, நம்முடைய சரீரமானது நீங்கள் தேவனால பெற்று, நம்ம யாருனால பெற்றிருக்கிறோமா? தேவனால பெற்றிருக்கிறோம். அப்போ தேவனால பெற்றிருக்கிறோம்னா தேவனுடைய செய்கைகள் நம்மகிட்ட இருக்கணும் இல்லைங்களா? தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைஞ்சிருந்துச்சு. அப்போ நம்மளுக்குள்ள அது கொஞ்சமாவது கிரியை செய்யணும் இல்லைங்களா? அதைத்தான் அங்க வந்து சொல்றாரு, உங்கள் சரீரங்கிறது, இது நம்முடைய சரீரம் அப்படிங்கிறது இது தேவன் தான் கொடுத்திருக்கார். அப்ப இந்த சரீரத்தை ஏசியின் அவயவங்கள் ஆக்கலாமான்னு கேட்கிறார். அப்படின்னா தேவனுக்கு பிடிச்சது தான் இந்த சரீரத்துல செய்யணும், நினைக்கணும், எல்லாமே ஈடுபடணும். அப்ப தேவனால பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கிரயத்துக்கு கொல்லப்பட்டத மறந்துட்டீங்களா? கிரயம் பண்ணவரை மறந்துட்டீங்களா? நம்ம பூமியில ஒரு ஒரு வீட்டவோ ஒரு வண்டியவோ ஒரு கிரயம் பண்ணோம்னு என்ன பண்ணுவாங்க? மறப்புமா? எங்க கொண்டே வண்டி கொண்டே நிறுத்திட்டு போனாலும் மறந்துட்டு போயிருவீங்களா? ஊருக்கு போறோம்னா நடு ரோட்ல அப்படியே நிறுத்திட்டு போயிருவீங்களா? பாதுகாப்பாக கொண்டு போய் ஸ்டாண்டில் நிறுத்திட்டு சாவி டோக்கன் எல்லாம் பத்திரமா வச்சு. அதே போல தான் வீடு. அப்படியே நம்ம வெளியூர் போகிறவங்களுக்கா வீட்டை அப்படியே திறந்து விட்டுட்டு போயிருவோம்? போக மாட்டோம். குட்டி பத்திரமா வச்சிருப்போம். அப்போ பாருங்க, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டதை மறந்துட்டீங்களா? கிரயம் பண்ணவரை நீங்க மறந்துட்டீங்களா அல்லது மறுதலிச்சிட்டீங்களா? அதனால நம்மளை என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தா, ஆகையால் தேவனுக்கு உடையவைகள். நம்முடைய சரீரம், நம்முடைய சிந்தை யாருக்கு உடையது அப்படின்னா தேவனுக்கு உடையது. தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்ம என்ன பண்ணணுமா? தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அதுதான் திருவிழியத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல அப்படி. நாம நமக்கு சொந்தமானவங்கள் இல்லை. அப்போ நம்ம யாருக்கு சொந்தமானவங்க? நம்ம தேவனுக்கு சொந்தமானவங்க. அப்போ நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்தும்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயங்கள் சொல்றாரு. அப்போ நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது பாருங்க, நாம நம்முடையவர்கள் அல்ல. ஏன்னா கிரயத்துக்கு நாம வந்து கொல்லப்பட்டுட்டோம், வாங்கப்பட்டுட்டோம். இனி நம்முடைய சுயசித்தத்தை நிறைவேற்றவோ அல்லது நம்மை பிரியப்படுத்தவோ முடியாதுன்னா கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியுங்களா? நம்மளை நாமளே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா திருப்திப்படுத்திட்டே இருக்கிறோம், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு. ஆனா இங்க சொல்றாரு, உண்மையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகள் தங்களை தாங்களே திருப்திப்படுத்தி கொள்ள முடியாது. அவங்க பண்ண மாட்டாங்க. அப்ப நம்மளை நாமளே திருப்திப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாம காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்கிற உலகத்துக்கு கூட. ஸோ நம்மை கிரயத்துக்கு கொண்டவரின் சித்தத்தை செஞ்சு அவரையே பிரியப்படுத்தணும். அதுக்காகத்தான் வந்திருக்கு இந்த ஒரு வாழ்க்கை. எதுக்காக? தேவனை பிரியப்படுத்திருக்கு. நாம் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை எதுக்காகனா தேவனை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அன்புக்குரிய சகோதர சோர்ல நம்ம சாதாரணமா ஏதோ வாழ்ந்துட்டு போறதுக்காக இங்க வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதுதான் யோவான் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையினால் மனுஷனால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார்கள். இங்க சொல்றாரு பாருங்க, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையினாலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமா விரும்புறாங்க.
அப்போ அன்புக்குரிய சகோதர சோர்ல இது நம் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்து. அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் வாழக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்கும், இண்டிவிஜுவல் ஒவ்வொருவருக்கும் இது. அவங்க தேவனால வரக்கூடிய மகிமையில மனுஷரால் வரக்கூடிய மகிமையை அதிகமாக விரும்ப. ஆனா நம்மளுக்கு ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பாருங்க, நம்ம கிரயத்துக்கு கொண்டவருடைய சித்தத்தை தான் செய்யணும். அவர் தான் பெருகணும், நாம சிறுகணும். அவரையே பிரியப்படுத்தணும். அவரை பிரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. அப்போ சுய சித்தத்தை நடப்பிக்கிறவங்க கிரயத்துக்கு கொண்டவரை மறுதலிக்கிறவராக இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில சுய சித்தம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோமா, நம்மளை கிரயம் பண்ணி ஒருத்தர் வாங்கியிருக்காரு இல்லைங்களா, கர்த்தர் வாங்கியிருக்காரு. பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து, குமாரன் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம வாங்கியிருக்காரு இல்லைங்களா. நம்ம என்ன பண்றோம்னா மறுதலிக்கிறோமா. நம்ம பேதுருவை வந்து என்ன சொல்றோம், அவர் மறுதலிச்சிட்டாருங்க மாதிரி அப்படின்னால நம்ம நினைவு கூறுதல் டைம்ல அவர் குறித்து தனியா பாடமே வந்து பார்த்து அவர் டச் பண்ணாம நினைவு கூறுதல் பாடம் நம்ம போக, அந்த மறுதலிச்ச விஷயம் சொல்லாம மேக்சிமம் சப்ஜெக்ட் கடந்து போக. அவர் 3 முறை மட்டும்தான் அவர் என்ன பண்ணாரு, மறுதலிச்சிட்டார். ஆனா என்னாச்சு, நம்முடைய சுய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம வந்து நிரூபிச்சு காமிச்சிட்டு நடப்பித்து காமிச்சிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரியே நம்ம கூட மறுதலிக்கிறவராக தான் இருக்கிறோம். நம்மளும் ஒரு யூதாஸ் தான், நம்மளும் ஒரு பேதுரு தான், நம்மளும் ஒரு ஆதாம் தான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடியவர்களாக மாறிடுவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறுதலிப்பின் வாழ்க்கையை நம்ம வந்து வாழக்கூடாது. தன் சித்தத்தை வெறுத்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுவது தான் பூரண பரிசுத்த ஜீவியம். உண்மையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன் சித்தத்தை வெறுத்து தேவனுடைய கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. சொல்லித்தான் நம்ம வந்து இருக்கிறோம் உடன்படிக்கைக்குள்ள. என்ன நான் வெறுத்து உங்களுக்காக நான் வந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து வாழணும். அப்போ அங்க நித்திய ஆவி அப்படின்னா புத்திரத்துவத்தினுடைய அந்த ஒரு ஆவி. எதனால அவர் ஜெனிப்பிக்கப்பட்டாரோ அந்த ஒரு ஆவி அப்படிங்கிறது நம்ம அதன் வழியாகத்தான். அந்த அந்த பழுதற்ற பலியாகனா குறைபாடற்ற மிகவும் பிரியமான பலியாக தேவனுக்கு செலுத்தணும். அப்போ பலியின் மூலம் இவருக்கே கிரயமானது செலுத்தப்பட்டுச்சு. ஈடுபலி விலைக்கிரயம் தெய்வீக நீதியிடம் அங்க வந்து செலுத்தப்பட்டுச்சுன்னு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கார். அப்புறம் மனுஷனாகிய இயேசு அவருடைய மனித சுவாபம் மற்றும் சரீரம் யோர்தானில் நம்முடைய கர்த்தர் ஒரு மனுஷனாக மரிச்சு ஒரு புதிய சிருஷ்டியாக உயிர் பெற்றார். புரிந்து கொள்ளலாம், முதல் புது சிருஷ்டி அவர் தான். நம்முடைய ஆண்டவர் தமது அர்ப்பணிப்பின் போது அந்த கான்செக்ரேஷன் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்ததன் செயலாக ஒரு மனிதனாக நமக்கு இருந்த அனைத்து உலகார்ந்த உரிமைகளையும் சரணடைய செஞ்சுக்கிறார். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சரணடைய செஞ்சுட்டார். எப்போ உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் பரிபூரணர் செஞ்சுட்டார். நம்ம பரிபூரணத்தில் இல்லை. நம்ம என்ன பண்றோம், உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சுய விருப்பங்களை எடுத்து முன்னால வச்சிடறோம். சிலுவையில் அரையறம் மறந்துடுறோம். ஆனா வரும்போது என்ன சொல்லிட்டு வரோங்க, சிலுவையில் அரையரண்டு தான் வரோம். அரையருக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம மறந்துடுறோம். உலகத்தினுடைய விஷயங்களுக்கு கூட காம்ப்ரமைஸ்ல போயிடுறோம். அதான் அனைத்து உலகார்ந்த உரிமைகளையும் சரணடை செஞ்சுட்டாரு. ஆனா நம்ம அப்படி செய்யணும். அதே போல் அவர் தமது பூமிக்குரிய உரிமைகளை உலகிற்கோ அல்லது வேறு யாருக்கோ ஒதுக்கி விடவும் இல்லை, உரிமை பங்காக கொடுக்கவும் இல்லைன்னு சொல்லி சொல்றோம். எனவே அந்த பூமிக்குரிய உரிமைகள் பரலோக கணக்குல நம் ஆண்டவரின் பெயர்ல அவர் விரும்பியபடி பயன்படுத்துவதற்கு ஏதுவாக வரவு வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வரவு வைக்கப்பட்டிருக்குன்னா அவருக்கு மட்டுமா? அப்ப நம்ம இங்க என்னெல்லாம் இழக்கிறோமோ அதெல்லாம் அங்க கிரெடிட்ல. அதனாலதான் இங்கேயே எல்லாத்தையும் இழக்கணும்னு சொல்லி சொல்றோம். அப்ப யோவான்ல படிச்சு மனுஷரால் அல்ல தேவனாலதான் நம்மளுக்கு ஆகணும். அதுதான் நம்மளுக்கு இங்க என்னென்ன நம்மளுக்கு வந்து அவமானங்கள் நிந்தைகள் ஏற்படுதோ அங்கெல்லாம் கிரெடிட் கணக்கு லோகத்துல. அந்த மாதிரி பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லித்தான் கர்த்தர் அங்க யூதாஸ் கிட்ட சொன்னாரு, சீசர்கிட்ட சொன்னார், உங்கள் பொக்கிஷங்களை நீங்க பரலோகத்துல சேர்த்து வச்சிருங்கப்பா, அங்க ஒன்னும் அழிஞ்சு போயிடாது அப்படின்னு. அதே ஒரு வார்த்தை தான் நமக்கு. அப்ப நம்ம இங்க எதெல்லாம் கர்த்தருக்காக தேவனுக்காக நம்ம இழக்கிறோமோ அதெல்லாம் அங்க பரலோக கணக்கில் வரவு வைக்கப்படும். பிரியும் இது வரைக்கும் என்ன இழந்திருக்கிறோம், இழக்கணும்னு படிக்கிறோம், இழக்கிறேன்னு சொல்லித்தான் வந்தோம். இது வரைக்கும் நம்ம என்ன இழந்திருக்கிறோம் நம்ம யோசிச்சு பாருங்க. நீதியின் அனைத்து கோரிக்கைகளையும் அங்க திருப்திப்படுத்துவதற்கு அவர் தம்மை அர்ப்பணித்த போது இந்த ஒரு ஒப்பு கொடுத்தல் நிகழ்ந்துச்சு.
அவருடைய பலி யோர்தான்ல தொடங்கி கல்வாரில முடிந்தது. கடைசியில் இஸ் ஃபினிஷ்டு, எல்லாமே முடிஞ்சது. பிரியமானபடி பலியும் அங்க முடிஞ்சது. முடிந்ததுக்குள்ள அவ்வளோ முடிஞ்சது இருக்கு. என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓட்டத்தின் அப்ப நம்ம கூட உடன்படிக்கையின் வாழ்க்கையை ஞானஸ்தானத்தில் தொடங்கி இருக்கிறோம். நம்ம எப்படி முடிஞ்சதுன்னு சொல்ல முடியும்? நல்ல விதமா சொல்லணும் இல்லைங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உடன் ஆசாரிகளும் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்றார். ஸோ கிறிஸ்துவினுடைய ரத்தம் அப்படிங்கிறது, கிறிஸ்துவின் மரணம் பாவத்திற்கான தண்டனையை செலுத்துச்சு. புதிய உடன்படிக்கையை முத்திரையிட போகும் மேலான ரத்தம் உண்மையான பலியாக இருக்கு. அவருடைய மேலான, மிகவும் விலைமதிப்பற்ற மற்றும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தக்க பலியாக இருக்குது. மேசியாவின் ராஜ்யத்தினால புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கை தொடங்கி வைக்கப்படும் போது இயேசுவின் இரத்தத்திலும் சபையிலும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள கிறிஸ்துவின் இரத்தமானது முதலாவதாக தெய்வீக பிரமாணத்தை தெளிப்பதில் அல்லது திருப்திப்படுத்துவதில் அது பயன்படுத்தப்படுது அப்படின்னு. அப்போ கிறிஸ்துவனுடைய ரத்தம் அப்படிங்கிறது ஜனங்கள் அனைவர் மீதும் ரத்தத்தை தெளிக்கும் பணி முன்னோக்கி நகரும் ராஜ்யத்தில். ஸோ மனுக்குலத்தை சுத்திகரிக்கும் பணி முன்னோக்கி நகரும். இப்படியாக இது மீட்பின் ரத்தத்தினால பெறப்பட்ட நன்மைகளை எல்லா மனுஷருக்கும் அது அளிக்கும். அவர்களை தெய்வீக தயவுல முழுமையாகவும் பரிபூர்ணமாகவும் நிலைநிறுத்துவதற்கு இது போதுமானது. நமது கர்த்தருடைய பலியின் புண்ணியம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக மாறி அவரை தமது பரிந்து பேசுபவராக அட்வொகேட் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் செய்து முடித்த வேளையில் நம்பிக்கை வைக்கணும். இங்கிருந்து இதனை தொடர்ந்து வரும் மீதமுள்ள வசன பகுதிகளையும் அந்த வாட்டிக்கன் கைப்பிரதியில நம்ம இல்லைன்னு சொல்லி அந்த ஊழியம் செய்யறது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஊழியத்தை ஏறெடுப்பதற்கு. அப்போ ஊழியம் செய்யறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள வகையில இருக்கணும் இல்லைங்களா? அதைத்தான் அங்க சொல்றோம். அப்போ உங்கள் மனசாட்சி அப்படின்னா சகல பாவ மன உணர்வுகளிலிருந்தும் கடந்த கால நம்முடைய எல்லா பாவங்களையும் விசுவாசத்தின் மூலம் நிரந்தரமாக மூடுது. ரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயம் அல்லது சித்தம் இது விசுவாசத்தினால மட்டுமல்ல, ரத்தத்தை பயன்படுத்துவதன் மூலமும் அது நீதிமானாக்கப்பட்டது. குற்ற உணர்விலிருந்து என்றென்றும் விடுவிக்கப்பட்ட மனசாட்சிகள் அப்படின்னு. அப்போ அந்த குற்ற உணர்விலிருந்து விடுவிக்கப்பட்ட மனசாட்சியுடையவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அங்கே இப்போ உங்கள் மனசாட்சி அப்படிங்கிறது புதிய உடன்படிக்கையை முத்தரிக்கின்ற இந்த ஒரு மேன்மையான ரத்தத்தின் முதல் விளைவு என்னன்னு சொல்லி இங்கே சகோதரர் சொல்றாருன்னா, இரத்த கிரியைகளிலிருந்து நமது மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதான் முதல் வேலை, இரத்த கிரியைகளிலிருந்து. ஏன்னா அந்த கிரியை செத்து போச்சு. அப்போ நம்முடைய கிரியை எப்படி இருக்கணும்னா ஜீவனுள்ள கிரியைகளாக இருக்கணும்னு சொல்லி சொல்றார். அப்போஸ்தலன் இங்க இஸ்ரவேலர் அனைவருக்கும் இது நடந்ததாக குறிப்பிடல, மாறாக இதற்கு முன் நியாய பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டு பின்னர் கிறிஸ்தவர்களாக மாறிய யூதர்களுக்காகவே இதை குறிப்பிடுறார். எல்லாத்துக்கும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1 வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி நம்ம நடக்கணும். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ஆக்கினை தீர்ப்பு. செத்த கிரியைகள் அப்படிங்கிறது பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய கிரியைகள். கிறிஸ்துவின் புண்ணியத்தை நம்புகிறவர்களாக நாம் மனசாட்சியுடன் நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் செத்த கிரியைகளை கைவிட்டு விட்டு அதை காட்டிலும் மேன்மையான நிஜமான பிரதான ஆசாரியன் அவருடைய புண்ணியத்தை நம்பாமல் இருப்போமா? நம்பணும் அப்படிங்கிறது அங்கே சொல்றோம். அப்போ சுத்திகரிக்கிறது அப்படிங்கிறது கழுவி சுத்தமாக்குறது, அதாவது தூய்மையாக்குறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அது எவ்வளோ நிச்சயமா இருக்குதுன்னா, இங்கே நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் ஸ்தாபனத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் ஸ்தாபனத்திற்கும் இடையே ஒரு ஒப்பீடு, ஒரு கம்பேரிசன் அங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் நிழலான ஏற்பாடுகளுக்கே இரத்தத்தினால் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவது அவசியமாக காணப்பட்டதுனால கிறிஸ்துவின் பலியை நாம் இன்னும் எவ்வளவு பூரண மதிப்புள்ளதாக பார்க்கணும். மேன்மையான நிஜமான பிரதான ஆசாரியன் பெற்றுத்தரும் ஆசீர்வாதம் இன்னும் எவ்வளோ மகா பெரியதாக அங்கே இருக்கும். அங்கே அடுத்து வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 9:15. ஆகையால் முதலால் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களும் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தை பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இங்க என்ன சொல்றாருன்னா, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்துல நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து
அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக சொல்லி சொல்றோம். அப்போ இந்த வசனம் நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்னா, இந்த வசனத்தை முழுவதும் நம்மளுக்கு பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அந்த முதலாவது கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட காலத்துல நம்ம அங்க இருந்தமான இல்லை. முதலாவது கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட காலத்தில் நம்ம, ஆனாலும் பாருங்க, அவருடைய அக்கிரமங்கள் வந்து பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரித்து அவங்களுக்கு வந்து விடுதலையை, அதாவது விடுவிப்பை ஏற்படுத்துவதற்காக அவர் வந்து மரிச்சிருக்கிறார். ஸோ ராஜ்யத்தில் அனைவருமே என்ன பண்ண போறாங்கன்னா, நித்தியமான விடுதலை, அந்த ஒரு சுதந்திரத்தை அவங்க வந்து பெற்றுக்கொள்ள போறாங்க. ஸோ இதுக்காகத்தான் நம்முடைய கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அந்த புது உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அந்த முதலாவது உடன்படிக்கைங்கிறது நியாயப்பிரமாண உடன்படிக்கை, ஆதி அந்த ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை. அது பாருங்க, விலைமதிப்பற்ற ஒரு உடன்படிக்கை. இஸ்ரவேலால் அந்த ஒரு பிரமாணத்தை சொல், செயல், சிந்தனையில பூரணமாக கடைப்பிடிக்க முடியாத காரணத்தினால அதன் வாக்களிக்கப்பட்ட ஜீவனுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல், மாறாக அதன் மரண ஆக்கினையே பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பர்ஃபெக்டா அவங்களால கடைப்பிடிக்க முடியல, அதனால மரண ஆக்கினைக்கு உட்பட்டுட்டாங்க. ஸோ நியாயப்பிரமாண உடன்படிக்கை 16 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்துச்சு. மேலும் எபிரேயரில் பலரும் கிறிஸ்துவிடம் வந்த பிறகும் கூட எப்படியாவது நியாயப்பிரமாணம், அந்த ஒரு நியமங்கள் போன்றவற்றுடன் தங்களுடைய அந்த ஒரு உறவை தொடரணும்னு சொல்லி அவங்க வந்து நினைச்சிருக்கிறாங்க. ஸோ யூதர்கள் பூமிக்குரிய திரும்ப கொடுத்தல் உரிமைகளை துறந்து இந்த சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரராக மாறாத வரையிலும் அந்த ஒரு நியாயப்பிரமாண உடன்படிக்கை அவர்கள் மீது ஒரு அடிமைத்தனமாகத்தான் காணப்பட்டுச்சு. ஸோ பாவத்திற்கான பலிகளையும் காணிக்கைகளையும் ஏற்பாடு செய்யவும், வருஷத்திற்கு ஒரு தரம் ஜனங்களை சுத்திகரிக்கவும், இஸ்ரவேலர் அந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க உதவும் மோசேக்கு ஸ்லாக்கியம் வந்து அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ மோசேயால் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது மேசியா மத்தியஸ்தராக இருக்கும் ஒரு மேன்மையான புதிய உடன்படிக்கைக்கு நிழலாக அங்கே காண்பிக்கப்பட்டுச்சுன்னு. ஸோ மோசேயின் உடன்படிக்கை ஏற்கனவே மறிச்சிருச்சு, முடிவுக்கு வந்துச்சு. ஏனெனில் அது அருளிய வெகுமதியை இயேசுவே வென்று முடிச்சிருக்கிறார். உலகம் புது உடன்படிக்கையின் கீழே பூமிக்குரிய உரிமைகளை பெற்றுக்கொள்ள போறாங்க. அவற்றை அவர்கள் ஒருபோதும் பலி செலுத்த வேண்டி இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே உடன்படிக்கையின் கீழாகத்தான் இப்போது பூமிக்குரிய உரிமைகளை விசுவாசத்தினால பலி செலுத்தி வருகிற தலையும் சரீரமாகிய கிறிஸ்துவானவர். அப்போ கிறிஸ்துவானவர் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாங்க, அது கிறிஸ்து மட்டுமல்ல, தலையும் சரீரமும். ஸோ கிறிஸ்துவானவர் உருவாக்கப்படுகிறார் என்று கூறுவது முரணாக இருக்கும் சொல்லி, அந்த அக்கிரமங்கள் அப்படின்னா ஆக்கினை தீர்ப்பு மட்டுமே அந்த முதலாவது உடன்படிக்கையின் கீழ் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு பலனாக இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஸோ அந்த ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறதுனுடைய கிரீக் வேர்டு லூட்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கொடுக்குறாங்க. அப்போ நியாய பிரமாணத்தினால வரக்கூடிய அந்த சாபத்திலிருந்து விடுதலை. அப்போ மற்ற தேசங்களை ஆசீர்வதிப்பதற்கான வாய்க்காலாக அது பயன்படுத்தப்படுவதற்கு முன்பாக யூத தேசம் இப்படியாக விசேஷித்த முறையில் அது மீட்கப்பட வேண்டியது இருந்துச்சு. ஸோ மேசியாவினுடைய அந்த ஒரு மரணம் இஸ்ரேலினுடைய பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழான அவர்களுடைய மீறுதல்களை நீக்கி போடுவதற்கு போதுமானதாக இருந்துச்சு. ஸோ மேலும் அங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய மரணம், அதாவது நமது கர்த்தருடைய மரணம் ஆதாமின் மீறுதலிலிருந்து மீட்படைவதை மாத்திரமல்லாமல் கூடுதலாக யூதருக்கு நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் சாபம் அல்லது தண்டனையிலிருந்து விடுதலை அடைவதையும் வந்து என்ன பண்ணுதுன்னா அர்த்தப்படுத்துதுன்னு. ஸோ மேலும் அங்க அந்த பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டுன்னு சொல்லி நம்ம படிச்சோம் இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு நோக்கத்திற்காக, ஏனென்றால் அவருடைய ரத்தம் எல்லா பாவங்களையும் என்ன பண்ணுதுன்னா நீக்கி போடுவதற்கு போதுமானதாக இருக்குது. அப்போ அந்த பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கும் புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கும் இடையிலான வேறுபாட்டை இது வந்து அடையாளப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி, கிறிஸ்துவும் அவருடைய சரீரமும் எதன் கீழ் உருவாக்கப்படுறாங்களோ அந்த ஆதி ஆபிரகாமுக்குரிய உடன்படிக்கை குறித்து இங்கே வந்து பேசப்பட்டுச்சான இல்லை. இந்த வசனமானது பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழ் இருந்த யூதரை தவிர வேறு எவரையும் அது வந்து குறிக்கல, எந்த வகையிலும் புறஜாதிகளையும் குறிக்கல, நம்மளையும் குறிக்கல. அவர் மரணம் அடைந்ததுன்னா மரணம் நிகழ்ந்திருப்பதால் அந்த மரண சாசனத்தை எழுதினவராக அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறார். ஸோ முதல்ல தெய்வீக நீதி நினைவு கூறப்பட்டு திருப்திப்படுத்தப்படாமல் நீதியுள்ள தேவனால ஒரு பாவியுடன் மத்தியஸ்தர் மூலமாக தொடர்பு கொள்ள முடியாது. ஸோ மரத்தில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மரணமானது யூதர்களுக்கு அவசியமாக இருந்துச்சு. ஏனெனில் அது நியாய பிரமாணத்தில் குறிக்கப்பட்டிருந்த ஒரு விசேஷித்த சாபமாக காணப்படுது. இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அந்த ஒரு அழைப்பு
நமது கர்த்தர் புது உடன்படிக்கைக்கு பிணையாளியாக மாறும் வரையில அறிவிக்கப்பட முடியாததா இருக்குது. இதற்கு பிறகு நிழலான பலிகளை வருஷா வருஷம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய விஷயங்கள் இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் ஒவ்வொன்றும் நான் எப்படி எழுதியிருக்கேன், எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு எபிரேயர் ஒரு 9வது அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்குமே புரிந்து கொள்வதில் ரொம்ப சிரமங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஒரு ஆராதனை ஒழுங்குமுறைகள், பலியின் ஏற்பாடுகள், நியாயப்பிரமாண உடன்படிக்கைகள், கற்பனைகள், கட்டளைகள் குறித்தான விஷயங்களை அவர் சொல்லிட்டு அதில் அப்போஸ்தலனாகிய பவுலே ரொம்ப அதிகமான ஒரு வெளிச்சத்தில் எழுதுவார். ஸோ நம்முடைய 7ஆம் தூதனும் அதனுடைய விளக்கங்களை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப அதிகமான ஒரு வார்த்தைகளை அங்கே பயன்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்ம ஜஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஸோ புரிஞ்சு கொள்வோம். தேவன் எப்போ இன்னும் அதிக வெளிச்சங்கள் நம்மளுக்கு கொடுக்குறாரோ அப்போ இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை குறித்து கருத்தை ஆராயலாம். ஸோ மேலும் இங்கே நம்ம கவனிக்கும் போது அந்த அழைக்கப்பட்ட அப்படின்னா இது பரம அழைப்பை பெற்றுக்கொள்பவர்களை குறிக்கல, மாறாக அழைக்கப்பட்ட யூத தேசத்தை தான் குறிக்குதுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ தெய்வீக ஏற்பாட்டுடன் இசைவிற்குள்ளாக வரும் இந்த யூத தேசத்தார் அனைவரையும் இது குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதான் நம்ம முதலே நம்ம படித்தோம். இந்த முதலாவது கூடாரம் அப்படிங்கிறது அந்த ஒரு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட காலத்தில் நாம் இல்லை. ஆனாலும் அவருடைய அக்கிரமங்கள் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரித்து அவர்களுக்கு விடுதலையை தருவதற்காக மரிச்சிருக்கிறாரு. ஸோ ராஜ்யத்தில் அனைவரும் என்ன பண்ணுறாங்கன்னா நித்திய ஒரு விடுதலையை, சுதந்திரத்தை அவங்க ஸோ இதுக்காகத்தான் அவர் புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார். ஸோ இதெல்லாமே சொல்லிட்டு அவர் என்ன கடைசியாக சொல்லி முடிக்கிறாருன்னா புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராக. நிறைய இபிசி இருக்குது, டைம் போகிறதுனால நம்ம கடந்து போயிடலாம். அப்போது புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்போ இது வரைக்கும் காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடை, அதாவது கிறிஸ்துவும் சபையினுடைய அந்த ஒரு 2 ரத்தமும் சேர்ந்து தான் என்ன பண்ணுதுன்னா இஸ்ரேல் ஜனத்திற்கும் விடுதலை கொடுக்க போகுது, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு மீட்பை விடுதலை கொடுக்க போகுது. ஸோ அது எப்போ கொடுக்க போகிறாங்கன்னா ராஜ்யத்தில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்படித்தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஒரு 15 வசனங்கள் வரைக்கும் பேசி அவர் நிறைவு செய்கிறார். அப்போது மீண்டுமாக உலக ஜனங்களை அவங்களுக்கு ஒரு மீட்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா பாருங்க, உலக ஜனங்கள் மேலும் இந்த ஒரு ரத்தம் தெளிக்கப்படணும். இதற்கான விளக்கங்கள் மற்றும் இதனுடைய காரியங்களை குறித்து தான் 23லேருந்து 20, அதாவது கிறிஸ்துவின் ரத்தம் எப்படின்னா சபை மற்றும் கிறிஸ்துவின் ரத்தம் ரெண்டும் சேர்ந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு விடுதலையை ராஜ்யத்தில் தரப்போறாங்க. அதனுடைய விளக்கங்களை சொல்லிட்டாச்சு. ஆனால் மீண்டும் உலக ஜனங்கள் மேலும் இந்த ஒரு ரத்தம் தெளிக்கப்படணும். ஸோ இதற்கான விளக்கங்கள் 23லேருந்து 26 வரைக்கும். ஸோ விசேஷித்த பலியின் ஏற்பாடுகள், இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆராதனை ஒழுங்குமுறை, ஆராதனை முறைகளை குறித்து சொன்னாரு. அடுத்த பார்ட்ல என்ன சொல்றாருன்னா விசேஷித்த பலியின் முறை. எப்படிப்பட்ட பலிகள் அவங்கள பூரணப்படுத்தும், நிழல்ல எப்படி பூரணப்படுத்துச்சு, வரக்கூடிய ராஜ்யத்தில் கிறிஸ்து அந்த ஒரு ராஜ்யத்தில் எப்படி உலக ஜனங்களை பூரணப்படுத்தும் அப்படிங்கிறது அந்த விசேஷித்த பலிகள் அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்த வாரம் தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.